யாரெல்லாம் மைண்ட் மேப் போட்டீங்களோ அவங்க மட்டும் கேமரா ஆன் பண்ணுங்க. மைண்ட் மேப் போட்டவங்க மட்டும். யாரெல்லாம் போட்டிருக்கீங்க? நீங்க மைண்ட் மேப் இப்பதான் ஃபர்ஸ்ட் போடுறீங்களா? கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்க. முடிஞ்சா கேமரா ஆன் பண்ணுங்க. ஆமாங்க சார், இதுதான் சார் என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரை. உங்களுடைய முதல் முயற்சி, ரைட்டா? எஸ் சார். ஓகே. ஹவு டு யூ ஃபீல்? கொஞ்சம் எனக்கு அது எழுதும்போது அது மக்கப் ஆகலினாலும், பட் அதை நான் ரிட்டன் திருப்பி அதை படிக்கும்போது அது ஆல்ரெடி என்னுடைய மெமரியில இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் சார். எழுதும்போது அதை ரிட்டனா எழுதுறேன். அகைன் நான் ஒரு மைண்ட் மேப் போட்டுட்டேன்னா அதை முடிச்சுட்டு ஒரு 2 hours கழிச்சு அந்த மைண்ட் மேப் ஃபுல்லா நான் ரீட் பண்ணும்போது அது எல்லாமே எனக்கு மெமரபிளா இருக்கு சார். ஸோ அது எனக்கு ரொம்ப ஃபீலிங் கம்ஃபர்டபுளா இருக்கு படிக்க. ஓகே, கம்ஃபர்டபுளா இருக்கு. உங்க மைண்ட் மேப்பை காட்ட முடியுமா? எந்த பேப்பர்ல போட்டிருக்கீங்க? சார் இதுல கேமரா எப்படி காட்டுங்க? இல்ல, பெரிய பேப்பர்னா கேமரா ஆன் பண்ணி காட்டுங்க. பெரிய பேப்பரா? இல்ல சார், சின்ன பேப்பர் தான் சார். சரி, ஓகே. நான் இன்னைக்கு போட்டவங்களோட மைண்ட் மேப் ஒவ்வொரு மைண்ட் மேப்பா நான் ரிவ்யூ கொடுக்குறேன். ஓகே சார். ஒரு நிமிஷம் இருங்க. எல்லா மைண்ட் மேப்பும் நான் ஓபன் பண்ணிக்கிறேன். யார் யாருதுன்னு தெரியல, பேரோடலாம் நான் ஓபன் பண்ணல. So this is what கேண்டிடேட் உடைய அந்த மைண்ட் மேப்புக்கான விஷயங்கள். இத பிடிஎஃப் உங்க குரூப்லயே இருக்கு. ஃபவுண்டேஷன் நியூ பேட்ச் ஸ்டூடெண்ட் உடைய மைண்ட் மேப். நான் முதல்ல சொன்ன ஒரு ரூல் தான். மைண்ட் மேப் அப்படின்றது ரொம்ப அழகா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. மைண்ட் மேப் அப்படின்றது எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்கும் புரியணும்ன்ற அவசியம் இல்லை. நம்ம மைண்டுக்குள்ள அந்த கண்டென்ட் எப்படி ஸ்டோர் ஆயிருக்கோ அதோடைய டூப்ளிகேஷன்ஸ் இல்லை அதோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் மைண்ட் மேப். த ஸ்டோரிங் பேட்டர்ன் ஆஃப் யுவர் ஓன் பிரைன். அதை எங்க பார்க்கலாம் அப்படின்னா இந்த மைண்ட் மேப்ல பார்க்கலாம். அதை தான் இங்க நம்ம விசிபிளா காட்டிட்டு இருக்கோம். இந்த இடத்துல இந்த மைண்ட் மேப்பை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவங்க ஃபாலோ பண்ண விஷயங்களை நான் பேசுறேன். மொதல் விஷயம், அந்த கேண்டிடேட் கலர் பெண்ணை யூஸ் பண்ணியிருக்காங்க. டூ மச் ஆஃப் கலர் பெண்ணை அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்லி ரெட்டு, பிளாக்கு, கொஞ்சம் க்ரீனு, ப்ளூ, இந்த காம்போவில் தான் இந்த மைண்ட் மேப் ரெடி பண்ணியிருக்காங்க. மொதல் விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். இவங்க எங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, திஸ் இஸ் நாட் ஏ சிஸ்டமேட்டிக் மைண்ட் மேப். மைண்ட் மேப் புரியக்கூடாதுன்னு நான் சொன்னேன், ரைட் தான். ஆனா சிஸ்டமேட்டிக்கா இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அது என்ன சிஸ்டமேட்டிக் அப்படின்னா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது, இதுக்குள்ள நிறைய செக்மெண்ட், அதாவது நிறைய சின்ன சின்ன மைண்ட் மேப்லாம் ஒண்ணு சேர்ந்த மாதிரி என்னன்னா இது இருக்கு. ஆனா எதுவுமே சிஸ்டமேட்டிக் வேல நீட்டா இருக்கான்னு கேட்டா இல்ல. அப்போ ஒரு மைண்ட் மேப்பை சிஸ்டமேட்டிக் வேல நீட்டா நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் இல்ல போடணும் அப்படின்னா, இப்போ இந்த மைண்ட் மேப்பை இப்ப அதே கேண்டிடேட், இது யாருடைய மைண்ட் மேப்? அந்த கேண்டிடேட் இப்ப இருக்கீங்களா? சுகன்யாவா? இதுவா? சுகன்யா சார். இந்த மைண்ட் மேப் உங்களுக்கு தானே? ஆமா சார். சரி, இந்த மைண்ட் மேப் போடும்போது என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் ஃபீல் பண்ணீங்கம்மா? இஃப் பாசிபிள் கேமரா ஆன் பண்ணிக்கோங்க எல்லாருமே. அம்மா நீங்க பாசிபிலிட்டி இருந்தா கேமரா ஆன் பண்ணணுமா? இது மாதிரி ஜென்ரலா பேசும்போது சொல்லுங்க. இந்த மைண்ட் மேப் போட்டதுனால என்ன பெனிஃபிட் கிடைக்குது? இந்த மைண்ட் மேப் போடுறதுனால இல்ல எது போல ஒரு விஷயம் இருக்கு. இவங்க தான் சுகன்யா, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகே, இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகாது, ஸோ டோன்ட் வரி. சொல்லுங்க. உங்க ஃபேஸ்லாம் ரெக்கார்ட் ஆகாது.
ஓகேவா? சொல்லுங்க. இல்ல சார், நான் போடும்போது அந்த ரெக்கார்ட் கிளாஸ்ல வந்து புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க சார். அப்ப நான் வந்து எனக்கு எப்படி புரியுதோ அப்ப அந்த இடத்துல வந்து நான் தமிழ்ல இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் எழுதுற மாதிரி வரப்ப எனக்கு லென்த்தா போன மாதிரி இருந்துச்சு. ஓகே எல்லாமே எனக்கு கண்டென்ட் மாதிரியே இருந்த மாதிரி இருந்தாலும் எனக்கு பெருசா பெருசா வர ஆரம்பிச்சிச்சு சார். ஓகே ஓகே. சரி, நீங்க இதுல என்ன பண்ணிருக்கீங்கன்னு நான் சொல்றேன், என்ன பண்ணணும்ன்றதும் நான் சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. சுகன்யாவுடைய மைண்ட் மேப்ல இருக்கிற டிராபேக் என்னன்னா, நிறைய டூ மச் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கு. மைண்ட் மேப்பை பொறுத்தவரையும் அவாய்ட் வேர்ட்ஸ். இங்க நிறைய வார்த்தைகள் இருக்கிறதுக்கு, அது நிறைய வார்த்தைகள் இருக்கா மாதிரி தெரியறதுக்கு இன்னொரு ரீசன், நீங்க நிறைய சிம்பிள்ஸை யூஸ் பண்ணியிருக்கணும். எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, இருங்க நான் பென் வச்சு இந்த மைண்ட் மேப்பை நான் வந்து கரெக்ட் பண்றேன். சார் ஒரு நிமிஷம், அந்த மூச்சுக்குழல் பத்தி எல்லாம் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து எனக்கு ஏத்தாப்புல புரியுற மாதிரி சைட்ல எழுதுறாங்க சார். எனக்கு எப்பமாவது புரியுங்கிறப்ப அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எழுது, அந்த மாதிரி நிறைய எழுத ஆரம்பிச்சிட்டேன் சார். ஓகே, எழுதுங்க, தப்பு இல்ல. ஆனா அத ஒரு சிஸ்டமேட்டிக் வேல எழுதுங்க. இப்ப இந்த எழுத்து அழகா இருக்கு அழகா இல்லைன்னு நான் சொல்லல. இந்த எழுத்து இப்படி இப்படி போகக்கூடாது. மைண்ட் மேப் பொறுத்த வரையும் நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்க சென்டர்ல மட்டும் தான் இதை ஃபோக்கஸ் பண்றீங்களே ஒழிய கீழே இருக்கிற டெக்ஸ்ட ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க. புரியுது சார். அது பண்ணீங்கன்னா பிரைன் அதை வந்து எடுத்து கொடுக்கிற வேகம் வந்து நல்லா இருக்கும். இன்னொன்னு, நீங்க போடுற பேட்டர்ன் எப்படி இருக்கணும்னு நான் சொல்லிடுறேன். ஒரு சென்ட்ரல் பார்ட்டை எடுத்துக்கிட்டு அந்த மைய கருத்தை நடுவுல போட்டுட்டு அதுல இருந்து பிரான்சஸ் பிரிக்கிற வேலையை தான் நீங்க வந்து பாக்குறீங்க. ஆனா இந்த ஃபுட் செயின் இருக்குல்ல, இந்த ஃபுட் செயின் இருக்கிற இடம் இருக்குல்ல, ஆமா சார், இது வந்து என்னன்னா சிஸ்டமேட்டிக் வே அப்படின்றத விட இது ஃப்ளோ டயக்ராம் சொல்லுவோம். ஃப்ளோ டயக்ராம் நிறைய இடத்துல வந்து மிஸ் ஆகுது. உங்களுடைய மைண்ட் மேப்ல மெஜாரிட்டி வந்து எது இருக்குன்னா இந்த பிரான்ச் டயக்ராம் தான் இருக்கே ஒழிய ஃப்ளோ டயக்ராம் இல்ல. இப்போ இது வந்து ஃப்ளோ, இது வந்து ஃப்ளோ, இது வந்து ஃப்ளோ. ஓகேவா? இந்த ஃப்ளோவை போடும்போது எப்படி போடலாம் அப்படின்னா, இப்ப இதை வந்து எப்படி ஆர்கனைஸ்டா மாத்தலாம்னா, நீங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. இனிமே அடுத்த வாட்டி மைண்ட் மேப் போடும்போது இது என்ன பேப்பர்மா, A2-ஆ A4-ஆ A3-ஆ? A2 நினைக்கிறேன் சார். ஒரு A2 மைண்ட் மேப் நீங்க வந்து போடும்போது எத்தனை A4 சேர்ந்தது ஒரு A2? 3 நினைக்கிறேன். 3-ஆ? 2 நினைக்கிறேன் சார், எனக்கு சரியா தெரியல சார். ஒரு A4 பத்தி உங்களுக்கு தெரியுது. A4க்கு முன்னாடி சைஸ் என்ன, பெரிய சைஸ்? A3 சார். A3னா எத்தனை A4 சேர்ந்து A3? 2 சார். A2னா எத்தனை A3 சேர்ந்தது A2? 3 சார். 2 A3 சேர்ந்தது. ஒரு A3 அப்படின்றது 2 A4. அப்ப 4 A4 சீட் இது வரும். அப்ப ஒண்ணு இல்ல, இந்த பேப்பர் வச்சு 4 A4 சீட் வைங்க, மேட்ச் ஆயிடும். ஓகேவா? நீங்க என்ன பண்ணணும், அம்மா இவங்களோட ரிவ்யூ சொல்றேன் அப்படின்னா இது எல்லாருக்கும் தான் பொருந்தும். எல்லாருக்கும் தான் பொருந்தும். என்னன்னா, இந்த A2 பேப்பரை 4-ஆ பிரிங்க. இது முதல்ல 4 A4ன்றது தெரியட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க, இங்க டாபிக் போடுங்க. நீங்க என்ன டாபிக் பண்ண போறீங்களோ அந்த டாபிக் போடுங்க. சுவாச பயிற்சி, இல்ல சுவாச மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், இல்ல இங்க வந்து கிளான்ஸ், என்ன டாபிக்கோ அதை போடுங்க. அந்த டாபிக் ரிலேட்டடா மேபி ஒரு மைண்ட் மேப் வரலாம், இல்ல 2 மைண்ட் மேப் வரலாம். அது பேஸ்டான அந்த கண்டென்ட்டை பொறுத்து அந்த ஒரு மைண்ட் மேப்போ இல்ல 2 மைண்ட் மேப்போ இதுக்குள்ளேயே முடிங்க. நான் பேசுற சென்ஸ் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இங்க பொல்யூஷன் இல்லைன்னா வந்து என்னன்னா இது இருக்குன்னா, இது இந்த டாபிக் உள்ள மேபி குளோபல் வார்மிங் வரலாம், இல்ல வேற ஏதாவது ஒன்று வரலாம். அந்த டாபிக்கான ஒரு 3 மைண்ட் மேப், இந்த 4 மைண்ட் மேப்பை இதுக்குள்ள முடிக்க ட்ரை பண்ணுங்க. இஃப் த டாபிக் இஸ் வெரி வெரி பிக்னு வச்சுக்கோங்களேன், பெருசா இருக்குன்னா, அப்ப இது ஒரு A4, இது ஒரு A4, இந்த இடத்துல வந்து பிரிக்க வேண்டாம். இதை பிரிக்காம இந்த இடத்துல பெருசா வந்து போடலாம். இவங்களுடைய இடத்துல இன்னொரு மிஸ்டேக் ஆகுதுன்னா, ஃப்ளோ சார்ட்டே வந்து மிஸ் ஆயிருக்கு. இப்ப இந்த இடத்துல
ஒரு மைண்ட் மேப் இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு, 6 இருக்கு, 7 இருக்கு, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 16 ஆல்மோஸ்ட் ஒரு 17, 18 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4 பேப்பரா பிரிச்சிருக்கலாம். இதுல 4, இதுல 4, இதுல 4, இதுல 4 அழகா வந்து கொண்டுட்டு வரும்போது பார்க்கறதுக்கு ஒரு நீட் பிரசன்டேஷன் இருக்கும். நீங்க திரும்பி பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்கும். அடுத்த வாட்டி இதை ட்ரை பண்ணுங்க. நான் கையெழுத்தை பத்தி பேசல, பிரசன்டேஷனை பத்தி பேசுறேன். ஒண்ணு. ரெண்டாவது, எல்லாமே வந்து பிரான்ச்சா சென்டர்ல இருந்து போகணும்ன்ற அவசியம் இல்லை. நீங்க வந்து ஃப்ளோ டயக்ராமுக்கு நீங்க வந்து பழக்கப்படணும். அது என்ன ஃப்ளோ டயக்ராம் அப்படின்னா, அது வெர்டிகலாமா இருக்கலாம், ஹரிசாண்டலாவும் இருக்கலாம். ஸோ இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு இது, இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு இது, இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு இது, இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு இது. இப்போ எக்ஸாம்பிள், உடல் உறுப்பு மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இதயத்தை பத்தி பேசுறீங்கன்னா, இதயத்துல இருந்து அப்படி கீழே வந்து என்னென்ன போகணும், கீழே அழகா வந்து கொண்டுட்டு போகணும். ஓகேவா? கீழே கீழே போகலாம், இல்லை கீழே 4 பிரான்ச்சா வந்து பிரிச்சு ஏதாவது வந்து பண்ணலாம். நுரையீரலை வச்சு பேசுறீங்க அது. அப்ப நான் என்ன பேசுறேன்னா, நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா இதயத்தை பத்தி தனியா போட்டிருக்கீங்க, நுரையீரலை பத்தி தனியா இங்க ஒரு இடத்துல போட்டிருக்கீங்க. நான் பேசுறது எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? ஆனா நீங்க எல்லாத்தையும் இங்க கொண்டுட்டு வந்து அதுக்கு கீழே வந்து போகும்போது இது ஆல்மோஸ்ட் வந்து 2 A4 சீட் ஆக்குபை பண்ணும். நான் இங்க சொன்னதா அப்படி 4ஆ பிரிக்காதீங்க. 4ஆ பிரிக்காதீங்க. ஒரு பெரிய கண்டென்ட் வரும்போது இந்த சைடு 2, இந்த சைடு 1ஆ வச்சுக்கோங்க. இந்த 1த்துல அதை கொண்டுட்டு வாங்கன்றப்ப ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வியூ வந்து என்னன்னா கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பெரிய பேப்பரை நீங்க ஹேண்டில் பண்ணும்போது, இது எல்லாருக்கான ரிவ்யூ தான். இந்த பெரிய பேப்பரை ஹேண்டில் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இஸ் இட் விசிபிள்? எஸ். நான் என்ன பண்றேன், ஒரு மேப் போடுறேன், ஒரு கூகுள் மேப் போடுறேன். கூகுள் எர்த். இதான் ஓகே. இப்போ நான் சிம்பிளா பேசுறது என்னன்னா, இதை எதோட கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மேப்போட கனெக்ட் பண்றாங்க. என்டையர் ஏரியாவும் ஒரு A2 பேப்பர்ல இருக்கணும், பட் அது சிஸ்டமேட்டிக் வேல இருக்கணும். இந்த சிஸ்டமேட்டிக் வேல இருந்தா என்ன நடக்கும்? இப்ப பெரிய மைண்ட் மேப்க்கான பர்பஸ் என்ன நான் சொல்றேன். அந்த ஒரு சப்ஜெக்டை இல்லை அந்த ஒரு பெரிய சாப்டரை, இல்லைன்னா நீங்க ஒரு மைண்ட் மேப் போடுறீங்கன்னா அந்த ஒரு மைண்ட் மேப், ஒரு A2 மைண்ட் மேப்ல ஒரு பயாலஜில 5 சாப்டர் கொண்டுட்டு வரீங்க, இன்னொரு A2 மைண்ட் மேப்ல பயாலஜில ரிமைனிங் 5 சாப்டர் கொண்டுட்டு வரீங்க, மொத்தம் 2 A2 மைண்ட் மேப்ல என்டையர் பயாலஜியை முடிக்கிறீங்க அப்படின்னா, அந்த பயாலஜில ஏதோ ஒரு சாப்டர்ல ஏதோ ஒரு கண்டென்ட் நீங்க வீக்கா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு சாப்டர் என்டையரா வந்து வீக்கா இருக்கலாம். அந்த சாப்டர் ஒரு மைண்ட் மேப்குள்ள இருக்க போகுது, அதாவது ஒரு பேப்பருக்குள்ள இருக்க போகுது. நீங்க எதுல வீக்கா இருக்கீங்களோ அந்த வீக்லி ஜோனை யூ கேன் ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட். இதுல தான் நம்ம வீக்கா இருக்கோம், ஜூம் இன் பண்ணி நீங்க வந்து பார்த்துட்டு ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இதுதான் விஷயமே. இங்க பெரிய பிரச்சனைனா, நான் பேசுறது புரியுதான்னு பாருங்க. உங்களுக்கு வீக்லி ஜோன் தெரியும், ஜூம் இன் பண்ணணும். நம்ம இந்த வீக்லி ஜோன் இங்க தானே வச்சோம், ஜூம் இன் பண்ணி பார்க்கறதுக்கும் ஜூம் அவுட் பண்ணி பார்க்கறதுக்கும் தான் இந்த மைண்ட் மேப் இப்படி சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டெக்னிக் எழுதிக்கோங்க. மைண்ட் மேப்பை நீங்க அழகா போடணும்னு நான் சொல்லல, சிஸ்டமேட்டிக்கா போடணும்னு சொல்றேன். சிஸ்டமேட்டிக்கா போடணுன்றது நீங்க ஃபியூச்சர்ல அதை ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கே அதை பார்க்க பிடிக்கணும், படிக்க பிடிக்கணும். மைண்ட் மேப் அப்படின்றது கண்டென்ட்டை ரொம்ப ஈஸியா உள்ள கொண்டுட்டு போகிறதுக்கு, இந்த மைண்ட் மேப் போடும் போதே பாதி படிச்ச மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கு மட்டும் மைண்ட் மேப் இல்லை, உள்ள போகிறதுக்கே, அதாவது இந்த மைண்ட் மேப் போட்டாலே பாதி படிச்ச மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா நீங்க மைண்ட் மேப்பே போட வேணாம். பட்டுன்னு ஒரு 4-5 பேப்பரை வச்சு 4-5 பேப்பர்ல கிறுக்கி தள்ளலாம், நிறைய எழுதலாம், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதலாம், அப்பவே பாதி உள்ள போயிடும். ஆனா ஒரு 10 நாள் கழிச்சு அதை திரும்பி பார்க்கும்போது மறந்துடும். சிஸ்டமேட்டிக் வேல மைண்ட் மேப் போட்டாதான் அதை திரும்பி பார்க்கும்போது அதோடைய ஞாபகங்கள் அதிகமா இருக்குமே ஒழிய, அந்த சிஸ்டமேட்டிக் வேல போடாத மைண்ட் மேப்பை கம்பேர் பண்ணும்போது சிஸ்டமேட்டிக் வேல போட்ட மைண்ட் மேப்
நமக்கு பல மடங்கு ரீட்டைனிங் கெப்பாசிட்டியை கொடுக்கும். அப்ப சிஸ்டமேட்டிக் வேல எப்படி போடலாம், இது அத்தனையுமே தனித்தனி மைண்ட் மேப் தான். ஆனா இது அத்தனையுமே நான் வந்து எப்படி ஒன்னாக்கணும் நான் இங்க சும்மா சொன்ன பாருங்க. இத மாதிரி ஒரு ஹரிசாண்டல் ஃப்ளோ சார்ட் அது கீழே வெர்டிகலா வந்து திருப்புங்க, ஒரு நீட்னஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? நான் பேசுற சென்ஸ் வந்து புரியுதா? இல்ல எல்லாத்தையும் இல்லைன்னா இது இப்படி பாருங்க, நீங்க போடுற டாபிக் இப்படி, அது கீழே இப்படி, ஓகேவா, அது கீழே இப்படி, அது கனெக்டிவிட்டியோட இருக்கணும். ஓகேவா? இருந்துட்டு அதுல இருந்து ஹரிசாண்டலா வந்து போங்க, அது சம்பந்தப்பட்டது ஹரிசாண்டல் போங்க, அந்த ஹரிசாண்டல்ல பிரான்ச்சை கொண்டுட்டு வாங்க, ஹரிசாண்டல்ல பிரான்ச்சை கொண்டுட்டு வாங்க. இட் இஸ் த நீட்னஸ். நீங்க எடுத்தோடனே இதை போடணும் இல்ல, முதல்ல இதை போட்டுட்டு இது ஹரிசாண்டல் கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னே எவ்வளவு கேப்பை இது வந்து ஆக்குபை பண்ணிருக்குன்னு தெரியும், எவ்வளவு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிருக்குன்னு தெரியும். அந்த ஸ்பேஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ரெட் கலர் பென் யூஸ் பண்றேன், அந்த ஸ்பேஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஓ இது வரையும் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிருக்கா, வெர்டிகலா கீழே வந்து இங்க அடுத்த பாக்ஸ் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கீழே வந்து அடுத்த பாக்ஸை போடணும். ஏன்னா மறுபடியும் இது வந்து பிரான்ச்சா போகணும். ஸோ இப்படி பண்ணும்பொழுது ரொம்ப நீட்டா இருக்கும். இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இதெல்லாம் தாங்க அந்த சாப்டர், இதுல எல்லாம் தாங்க அந்த 3 சாப்டர்ல பேசுறாங்க அப்படின்ட்டு சொல்லணும். ஓகே, ஸோ இந்த மைண்ட் மேப்கான ரிவ்யூ பார்த்தாச்சு. அடுத்தது இது யாருடைய மைண்ட் மேப்? இந்த கேண்டிடேட் இருக்காங்களா? சி இருக்காங்களா இல்லையா சார்? ஒரு நிமிஷம். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. சுகன்யா, இது இதுவா உங்களுதா? இது உங்களுதா? இல்ல சார். ஏதாவது பேசணுமா? இல்ல நான் இப்போ பயாலஜி மைண்ட் மேப் போடும்போது நான் ஜெனரல் நாலேஜா நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் சார், அதை சொல்லதான் சார் பண்ணேன். சரி, இங்க சுகன்யாவுடைய மைண்ட் மேப்புக்கு நான் என்ன ரிவ்யூ கொடுத்தனோ அதுல 70% இந்த கேண்டிடேட் பண்ணிருக்காங்க. எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா இங்க பாருங்க, சுகன்யாவுடைய மைண்ட் மேப் முழுக்க முழுக்க இத மாதிரி ஒரு பிரான்ச்சஸா போச்சு, சென்டரை வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரான்ச்சஸா போச்சு. ஆனா அவங்க பிரான்ச்சஸா கொண்டுட்டு போனதுல எங்க தப்பு பண்ணிருந்தாங்க அப்படின்னா, அந்த கண்டென்ட் எல்லாத்தையும் இந்த மாதிரி பாக்ஸா வந்து கொடுக்கல. ஆனா இந்த கேண்டிடேட் அதை பாக்ஸா பண்ணிருக்காங்க. மொதல் விஷயம். ரெண்டாவது, இந்த கேண்டிடேட் அந்த மைண்ட் மேப்னா இப்படிதான் இருக்கணும் இல்லாம அதை உடைக்கிறாங்க. எப்படி உடைக்கிறாங்க? மைட்டாசிஸ் மியாசிஸ் அந்த கண்டென்ட்டே இங்க வந்து கொண்டுட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. ஓகேவா? அடுத்தது, இதே கேண்டிடேட் ஒரு ஃப்ளோ சார்ட் போல அந்த பேட்டர்ன் இங்க கொண்டுட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, எவ்ரி ஒன் ப்ளீஸ் லிசன். இந்த இடம் இருக்குல்ல, பிளான்ட் ஹார்மோன்ஸ், இத இந்த வேலை சிஸ்டமேட்டிக்கா போட்டது இந்த என்டையர் மைண்ட் மேப்ல இந்த 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 கேண்டிடேட்டோட இந்த ஃபுல் இதுல இது எனக்கு ஹைலைட்டடா படுது. ஏன் படுதுன்னா, இந்த பிளான்ட் ஹார்மோன்ல இந்த ஒவ்வொரு ஹார்மோனையும் தனித்தனியா போட்ட கேண்டிடேட்டுக்கு மத்தியில எல்லாத்தையுமே கொண்டுட்டு வந்து பிளான்ட் ஹார்மோன் ஒண்ணுத்துல வச்சு அதை வந்து கொண்டுட்டு போய் நிப்பாட்டாங்க பாருங்க. இதுக்குள்ள பிரான்ச் போட்டு அதுக்குள்ள இதுவை பண்ணி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து போட்டு, இதுதான் மைண்ட் மேப், இதுதான் ரியல் மைண்ட் மேப். சி, இதுதான் மைண்ட் மேப், இதுதான் மைண்ட் மேப். இவங்க என்ன பண்ணிருக்கலாம்னா, ஆல்ரெடி சொன்னதுதான், ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அந்த பேப்பரை 4ஆ பிரிக்கலாம். இல்ல முதல்ல மைண்ட் மேப் போடுறதுக்கு முன்னாடி விசுவலைஸ் பண்ணணும், எந்த இடத்துல எது இருந்தா நல்லா இருக்கும் உங்க பிரெயின்ல, இல்ல எந்த இடத்துல உங்க பிரெயின்ல ஸ்டோர் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இதை எடுத்துன்னு போய் அழகா வைக்கலாம், அதுக்கேற்றது போல வந்து பண்ணலாம். ஓகேவா? இது ரொம்ப நீட்டா இருக்கு. இந்த இந்த மைண்ட் மேப்ல இது ரொம்ப நீட்டா இருக்கு. அந்த இந்த மைண்ட் மேப்ல இந்த நம்பர் ஆஃப் லிஸ்ட்டை கொண்டுட்டு வந்தது ஓகே. ஓகேவா? இந்த மைண்ட் மேப் பார்க்கும்போது இவங்க இந்த பர்சன் அதை ரீகலெக்ட் பண்றதுக்கு அதிகமான வசதிகளை இந்த மைண்ட் மேப் வந்து எடுத்து வந்து சேருது. இந்த மைண்ட் மேப்ல இவங்க எல்லாம் பண்ண இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய அழகான விஷயங்களை கொண்டுட்டு வந்துட்டாங்க. இதை ஒரு டேபிளா மாத்தி இருக்கலாம், டேபிள் போல மாத்தி அழகா கொண்டுட்டு வந்து நிப்பாட்டி இருக்கலாம். ஓகேவா? இங்க டூ மச் ஆஃப் வேர்ட்ஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது பேஸ்ட் ஆன் இண்டிவிஜுவாலிட்டி. எனக்கு இது போல இருந்தா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், எனக்கு புரியுற மாதிரி கீவேர்ட்ஸை நான் போட்டுக்கிறேன் அப்படின்றது குட். ஸோ இதுவும் வந்து என்னன்னா ஒரு வகையான டேபிள், அதை இந்த மைண்ட் மேப்ல கொண்டுட்டு வந்தது குட். ஓகேவா? ஓவராலா பார்க்கும் பொழுது இவங்களுக்கு மைண்ட் மேப் டெக்னிக்கு இந்த இந்த கேண்டிடேட் யாருமா இருக்கீங்களா? இப்ப லைவ்ல இருக்கீங்களா? ஹலோ, இருக்கீங்களா? பயாலஜி மைண்ட் மேப் போட்ட இந்த கேண்டிடேட் யாரு இருக்கீங்களா?
ஸோ இப்போ இவங்க மைண்ட் மேப் போட்டு போட்டு பழகியாச்சுன்னா இதெல்லாம் இன்னமும் வந்து என்னன்னா பெட்டர் அவுட்கம் வரும். பட் இது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஒரு பயாலஜிக்கான கண்டென்ட்டை 4 பேப்பர்ல அவங்க கொண்டுட்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க. இது பேப்பருடைய சைஸ் எனக்கு தெரியணும். அதுக்காக தான் கேண்டிடேட் இருக்கீங்களா நான் கேட்கறேன். சார் இது பேப்பரோட சைஸ் பிரீத்தி சிஸ்டரோடது சார். பிரீத்தி இருக்காங்களா? பிரீத்தி இல்ல. இப்ப நான் பேசுறது புரியுது. மைண்ட் மேப் போடாதவன் பல வருஷம் உழைக்கிறான். மைண்ட் மேப் போட்டவன் அப்ப உழைக்கிறதோட சரி. இதை ரீகால் பண்றதுலாம் ரொம்ப ஈஸி. இங்க பாருங்க, நீங்க பயாலஜி ரிலேட்டடா இருக்கக்கூடிய புக்கை எலிமினேட் பண்றீங்க. பயாலஜி ரிலேட்டடா இருக்கக்கூடிய நீங்க கைப்பட எழுதுன நோட்ஸ் எலிமினேட் பண்றீங்க. நீங்க பார்த்த வீடியோ சார் எல்லாமே சேர்ந்துதான் சார் இங்க இருக்கு. எல்லாமே சேர்ந்துதான் சார் இங்க இருக்கு. நீங்க பார்த்த வீடியோ, நீங்க எடுத்த நோட்ஸ், நீங்க படிச்ச புக்கு, எல்லாத்தோடைய அவுட்கம் தான் சார் இது. 4 பேப்பர்ல முடிஞ்சிச்சு சார். பயாலஜி 4 பேப்பர்ல முடிஞ்சிச்சு. இன்னும் முடிக்காத டாபிக் போனா இன்னும் 2 பேப்பர் 6 பேப்பர் வச்சுக்கோங்க சார். 8 பேப்பர் கூட வச்சுக்கோங்களேன். பயாலஜிக்கு 8 பேப்பர் கூட வச்சுக்கோங்களேன். பிசிக்ஸுக்கு 8 பேப்பர், கெமிஸ்ட்ரிக்கு 8 பேப்பர். 1 8 8 2 16 3 8 24 பேப்பர்ல என்டர் சயின்ஸ் முடிஞ்சிச்சு. புரிஞ்சுக்கோங்க. மைண்ட் மேப் போடாதவங்க இன்னமும் வந்து என்னன்னா நீங்க பண்றத பண்ணா சக்சஸ் ஆகும்னு நினைச்சுக்கிட்டு மூட நம்பிக்கையில இருக்கிறவங்க கொஞ்சமாவது எழுந்துக்கோங்க. ஒரு முறைதான் கடவுள் வாய்ப்பு தருவாரு. அவ்வளவு படிச்சு படிச்சு சொல்லி டைமும் டைம் கொடுக்கலாம் பரவாயில்ல. 2 நாட்கள் முழுமையான டைம் வந்து கொடுத்த 2 நாள் கொடுத்துமே வந்து முடிக்கலன்னா எனக்கு வந்து என்ன சொல்றது எனக்கு தெரியல. நீங்க போடுங்க, முதல்ல ட்ரை பண்ணுங்க. இப்ப சுகன்யா வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க, ட்ரை பண்ணிருக்காங்க. அவங்க அது பண்ணதுனால வந்து அவங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு. இது ஒரு புது மெத்தடாலஜி. இது பிரீத்தியோட மைண்ட் மேப்பு. சரி, இது மைண்ட் மேப்பா ஏத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டா ஏத்துக்கலாம். ஆனா இது கம்பேரிட்டிவ்லி ஒரு ஷார்ட் நோட்ஸும் மைண்ட் மேப்பும் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு எனக்கு. இட்ஸ் நாட் ஏ மைண்ட் மேப் கம்ப்ளீட்லி, பட் அட் த சேம் டைம் இட் இஸ் நாட் ஏ ஷார்ட் நோட்ஸ் கம்ப்ளீட்லி. இதுல எது அதிகமா டாமினேட் பண்ணுதுன்னா ஷார்ட் நோட்ஸ் டாமினேட் பண்ணுது. இதுவும் அக்செப்டபிள். எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட் நோட்ஸ் படிக்கிறான். இந்த ஷார்ட் நோட்ஸ் எடுத்து நான் பொன்ஸ்டெல்லா கிட்ட கொடுத்து படிச்சுக்கோங்கம்மா போமான்னு சொன்னா பொன்ஸ்டெல்லாவாத இதை வச்சு கிளியர் பண்ண முடியாது. ஏன்னா இதை எடுத்தவன் எவனோ அவனுக்கு மட்டும் தான் தெரியும். மைண்ட் மேப்பும் அதே தான். இதை யார் ரெடி பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த மைண்ட் மேப் கேட்டகரியை விட ஷார்ட் நோட் கேட்டகரியில் நான் வைக்கிறேன். உங்களுடைய ஷார்ட் நோட்ஸ் இப்படிதான் இருக்கணும். இது மைண்ட் மேப் கிடையாது. இது மைண்ட் மேப்பே கிடையாது. இது ஷார்ட் நோட்ஸ். இது யாரு இருக்கீங்களா அந்த கேண்டிடேட்? நல்ல அருமையான ஷார்ட் நோட்ஸ் இது. இதை இப்போ விர்ச்சுவலா நீங்க வந்து பார்க்கும்போது அப்படியே நல்லா இருக்கும். யாரு? ரோஷினியா? ரோஷினி கொஞ்சம் கேமரா ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம கேமரா ஆன் பண்ணுங்க. ஜென்ரலா பேசும்போது கேமரா ஆன் பண்ணுங்க. உங்க ஃபேஸ் யூடியூப்லயோ இல்ல ஆப்லயோ தெரியாது. டோன்ட் வரி. ஓகே, கேமரா ஆன் பண்ணுங்க. கேமரா ஆன் பண்ணி கொஞ்சம் அன்மியூட் பண்ணி பேசுங்க. ரோஷினி எங்க இருக்கீங்க? வீட்டுல இருக்கீங்களா? வெளியே இருக்கீங்களா? ஆபீஸ்ல இருக்கீங்களா? கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்க. கேமரா ஆன் பண்ணுங்க. அட்லீஸ்ட் அன்மியூட்டாவது பண்ணுங்க. பேசுங்க. நீங்க பேசணும். இப்ப சார் கொஞ்சம் வெளியே இருக்கேன் சார், கேமரா ஆன் பண்ண முடியாது. சரி, ஓகே. எனக்கு வந்து இது சொல்லுங்க, இது மைண்ட் மேப்ன்ற ஒரு மேனர்ல போட்டீங்களா இல்ல ஷார்ட் நோட்ஸ் அப்படின்ற மேனர்ல போட்டீங்களா? சார் மைண்ட் மேப் ஷார்ட் நோட் ரெண்டுமே சேர்த்துதான் சார். எனக்கு எப்படி புரியுதோ டக்கு டக்குன்னு அந்த மாதிரி சிம்பிளா எக்ஸாம் போற டைம்ல படிக்கிற மாதிரி. ஓகே, குட் குட். இதுக்கு முன்னாடி நீங்க எந்த இயர் பாஸ் அவுட் ரோஷினி? சார் 1 year ஆகுது சார் முடிச்சு. யூ மீன் 2024 பாஸ் அவுட்டா? 3 இல்ல 23. 23 பாஸ் அவுட். பிஇயா எம்இ சொல்றீங்களா? பிஇ சார். பிஇ. சின்ன பொண்ணு தான் ரோஷினி. 2023 பாஸ் அவுட். ரோஷினி இதுக்கு முன்னாடி நீங்க மைண்ட் மேப் ஏதாவது போட்டிருக்கீங்களா இல்ல இந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸ் எடுத்திருக்கீங்களா? இல்ல சார், இதான் சார் ஃபர்ஸ்ட் டைம். ஹவு டு யூ ஃபீல்? சார் டக்கு டக்குன்னு அந்த கான்செப்ட் வந்து புரியுது சார். நம்ம ரொம்ப வளவலன்னு படிக்கிற மாதிரி இல்லாம அது மட்டும் அந்த இம்பார்ட்டன்ஸ் மட்டும் படிச்சுட்டு நம்ம அது புரிஞ்சுக்க மாதிரி இருக்கு சார். இதுல எத்தனை சாப்டர் கவர் பண்ணீங்க? 5 பேப்பர்ல 3 chapters சார்.
3 சாப்டர் கவர் பண்ணுங்க. இதான் உங்களுடைய ஷார்ட் நோட்ஸ் இப்போதைக்கு. ஓகேவா? ஓகே சார். குட். எக்ஸாம் அதாவது இந்த ஷார்ட் நோட்ஸை தான் தினம் தினம் நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். நீங்கள் புக்கை வச்சுன்னு உட்காரத்து இல்லை நம்ம கொடுக்குற மெட்டீரியல் எதுவுமே உலகத்துக்கு யூஸ் ஆகாது. உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட உலகம், நீங்கள் உருவாக்கின மைண்ட் மேப், நீங்கள் உருவாக்கின நோட்ஸ், எந்த அகாடமியோட மெட்டீரியல் இன்க்ளூடிங் நம்ம அகாடமியோட மெட்டீரியல் கூட உங்களுக்கு ஸ்டார்டிங்கை அதை வந்து டைலூட் பண்ணி விட தான் யூஸ் ஆகுமே ஒழிய நீங்கள் கைப்பட எழுதுன நோட்ஸ் மட்டும் தான் காப்பாற்றும். அந்த வகையில் பார்க்கும்போது இது எலாபரேட் நோட்ஸ்ன்னு என்னால் சொல்ல முடியல. இது ஒரு ஷார்ட் நோட்ஸ் போல ஒரு ஃபீலிங் எனக்கு கொடுக்குது. அந்த ஷார்ட் நோட்ஸுமே வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. இதுதான் நீங்கள் வயசாகி அனுபவத்தோடு கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டா வாழ்க்கை ஓடிடும். ரொம்பவே கம்மியான நேரங்கள் தான் இருக்குது. 2023 பாஸ் அவுட் ஆன ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்து இது போல் ஒரு அப்டேட் அப்படின்றது, இது போல் ஒரு அவுட்கம் அப்படின்றது உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குது. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தோட காம்போ தான் நான் சொன்னது கூட. பட் அதை மைண்ட் மேப்ன்ற கேட்டகரியில் நான் என்னால் வைக்க முடியாது. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி ஷார்ட் நோட்ஸ். ஓகே, தேங்க்யூ ரோஷினி. இது யாருது? இது யாருது? இது யாருது? யாருதுமா? பாருங்க, உண்மையாவே நீட்டா இருக்கு. அவங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் ஒரு வகையில நீட்டா இருந்தாலும் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மித்தை உடைக்குது. எந்த மித்தை உடைக்குது? மைண்ட் மேப்னாலே உங்களுக்கு மட்டும்தான் புரியணும், அடுத்தவங்களுக்கு புரியக்கூடாதுன்னு சொல்றோம் இல்லையா. இந்த மைண்ட் மேப்பை டவுன்லோட் பண்ணி எவன் படித்தாலும் ஓரளவு புரிஞ்சிடும் அவங்க எந்த கான்செப்டில் எடுத்திருக்காங்கன்னு. பட் இட் இஸ் நாட் ஏ மைண்ட் மேப். இது மைண்ட் மேப் கேட்டகரியில் என்னால் சேர்க்க முடியாது. இது எசன்ஸ் ஷார்ட் நோட்ஸ் கேட்டகரியில் சேர்க்கலாம். பட் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், இது ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஷார்ட் நோட்ஸ். இந்த ஷார்ட் நோட்ஸில் இந்த இடத்துலலாம் வந்து இவங்க மைண்ட் மேப் போட்ட விதம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வேர்டை மினிமலைஸ் பண்ணி அழகாக போட்டிருக்காங்க. இந்த மைண்ட் மேப்புக்கும் பிரீத்தியோடைய மைண்ட் மேப்பில் அதே பிளான்ட் ஹார்மோனுக்கும் என்ன வித்தியாசம்னா, பிரீத்தியோடைய அந்த பிளான்ட் ஹார்மோன் அந்த மைண்ட் மேப் போட்ட விதம் இருக்குல்ல, அது எக்ஸ்ட்ராடினரி. எங்க இருக்கு? ஜூம் இன் பண்ணிட்டுமோ? அது எக்ஸ்ட்ராடினரி. இதோ இங்க இருக்கு பாருங்க. பிரீத்தியோட இடத்துல அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்பர் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது எதுக்காக யூஸ் ஆகுது, எவ்ரிதிங் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் திஸ் கேண்டிடேட் அதை பண்ணலை. ஓகேவா? ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் கொடுத்துரு. ஏன்னா இது இங்கே ஸ்பேஸ் இருக்குல்ல, நான் பேசுகிற விஷயம் புரியுதா? ஸ்பேஸும் இருக்கு. இன்னொன்று ஸ்பேஸுக்காக நான் பேசல, இது நீங்கள் ரீகால் பண்ணும்போது ரொம்ப வசதியாக இருக்கும். ஓகேவா? இந்த கேண்டிடேட்டுக்கு இதை நான் மைண்ட் மேப் கேட்டகரியில் என்னால் சேர்க்க முடியாது. பட் இது ஷார்ட் நோட்ஸ் கேட்டகரியில் நான் சேர்க்குறேன். ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது யாருது? மஞ்சுளா சார். மஞ்சுளா. மஞ்சுளாவது மைண்ட் மேப் கிடையாது. மஞ்சுளாவுடைய இந்த விஷயத்துல ஃபர்ஸ்ட் பேஜ் ஷார்ட் நோட்ஸா இருக்கு. ரெண்டாவது பேஜ் இட் இஸ் எ காம்போன்னு சொல்லலாம், இல்லைன்னா ரெண்டாவது பேஜ்ல ஷார்ட் நோட்ஸ் தான், ஏன்னா டேபிள் தான் இருக்கு. மூணாவது பேஜ்ல கொஞ்சம் மைண்ட் மேப்பை கொண்டுட்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் குட் வே. இந்த மைண்ட் மேப் அந்த பிரான்ச்சாக கொண்டுட்டு வந்தது ஒரு நல்ல விதம். நிறைய டேபிளாக கொண்டுட்டு வந்தது, அதை எடுத்துன்னு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. மின்சாரத்தை கொண்டுட்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க, லைட்டை கொண்டுட்டு வந்திருக்காங்க. மொத்தம் எத்தனை சாப்டர்மா? இது என்ன பேப்பர் சார்? இது பிசிக்ஸ் சார். செகண்டா வந்து பயாலஜி அப்லோட் பண்ணிருக்கேன் சார், செகண்ட் பிடிஎஃப். ஓகே, இது மொத்தம் எத்தனை பேஜஸ்னா 8 பேஜஸ் இருக்கு. எத்தனை சாப்டர் இந்த 8 பேஜஸ்? 5 டாபிக்ஸ் சார். 5 சாப்டர்ஸ். எஸ் சார், 5 சாப்டர்ஸ். ஓகே, இது பேப்பர் சைஸ்மா? இது A3 ஷீட் சார். A3 அதான் 2 A4. எஸ் சார், ஏன்னா A2 ஷீட் எனக்கு நியர்பை எங்கேயுமே கிடைக்கல சார், அதனால இதை எடுத்து. ஓகே, மைண்ட் மேப் போடுற அத்தனை கேண்டிடேட்டும் உடனே குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு ஸ்டேஷனரி ஷாப்ல ஃபைல்ஸ், நீங்க என்ன பேப்பர்ல மைண்ட் மேப் போடுறீங்களோ அந்த பேப்பருக்கு ஏற்ற போல ஃபைல் வந்து வாங்குங்க. ஃபைல்ல வந்து பஞ்ச் போட்டு பின் போட்டு இல்லை பஞ்ச் மார்க் மாதிரி ஒன்று போட்டுட்டு ஃபைலில் வந்து நம்ம ஃபைல் பண்ணி வைப்போம்ல, அதை மாதிரி வந்து என்னென்னா ஃபைல் போட்டு அந்த ஃபைல் ஃபோல்டபுளாக ஃபைலுக்குள்ளே நீங்கள் இந்த பேப்பரை வந்து வைக்க முடியாது. இப்போ ஒரு A2 ஒரு A3 பேப்பர்னா அது 2 A4க்கு ஈக்குவல். ஓகேவா? அதை கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஃபைல் போட ஆரம்பிங்க. ஓகேவா? டெக்னிக்கலுக்குன்னு தனியாக ஒரு ஃபைல் இருக்கணும், ஜிஎஸ்க்குன்னு தனியாக ஒரு ஃபைல் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து உங்களை இது பண்ணும், காப்பாற்றும். இந்த இடத்துல
ஸ்பேஸ் எல்லாமே நிறைய வந்து என்னன்னா வீணாயிருக்கு. அதனால தான் இது 8 பேஜஸ் கிட்ட வந்திருக்கு. இதை இன்னமும் வந்து குறைச்சிருக்கலாம். குறைச்சா என்னவாகும், இப்போ மஞ்சுளா இவங்கள மாதிரி மைண்ட் மேப் போட்டால் ஒரு 5 பேஜஸ்ல வந்து அதை வந்து முறிஞ்சிருக்கலாம். ஆனால் இது மைண்ட் மேப் சொல்ல முடியாது, இது ஷார்ட் நோட்ஸு. மஞ்சுளாவுடைய ஆரம்ப காலகட்டம் ஏதோ இந்த நோட்ஸும் வந்து என்னன்னா மைண்ட் மேப் சொல்ல முடியாது, ஷார்ட் நோட்ஸு. ஆனால் ஒரு விஷயத்த சொல்கிறேன், நான் சொல்கிற எந்த ஒரு ஃபீட்பேக்கும் இண்டிவிஜுவலை பொறுத்து. சார் நான் எனக்கு ஸ்பேஸ் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு ரிவிஷனுக்கு இது ரொம்ப முக்கியம், எனக்கு இந்த ஸ்பேஸில் இருந்தால் எனக்கு ரிவிஷன் பண்ண வசதியாக இருக்கும், என்னால் இதை அடாப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா இட்ஸ் ஓகே, ஃபைன். நீங்கள் போட்டிங்களா இல்லையான்றது தான் எனக்கு முக்கியம், நீங்கள் உழைச்சிங்களா இல்லையான்றது முக்கியம். இப்போ ஒருவேளை மஞ்சுளா இந்த கேண்டிடேட் ரேஞ்சுக்கு கொண்டுட்டு வந்தாங்கன்னா பேஜஸ் குறைஞ்சிருக்கும், ஸோ தட் ஸ்ட்ரெஸ் குறையும். இது ஒரு சைக்காலஜி தான். என்டையர் பிசிக்ஸ் இப்போ மஞ்சுளா 8 பேஜஸ்ல 5 பிசிக்ஸ் யூனிட்டை கொண்டுட்டு வந்திருக்காங்க, ரிமைனிங் 5 பிசிக்ஸ் யூனிட் இருக்கு. ஓகேவா மஞ்சுளா, அடுத்தது நீங்க வந்து ஸ்பேஸ்ல கொஞ்சம் கான்சியஸ்னஸ் பண்ணுங்க. ஓகேவா, அதை கொண்டுட்டு வர விதம். இப்போ இங்கெல்லாம் வந்து நான் அட்லீஸ்ட் இங்கெல்லாம் இதை மாதிரி ஒரு எம்டி ஸ்பேஸ் தான் வந்து தேவையா, இல்லை ஆர்கனைஸ் பண்ணுங்க, கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுங்க, இப்படி கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுங்க. ஓகேவா, இப்படி கொஞ்சம் கொண்டுட்டு வந்துட்டா இது இதோட முடியுதா, இதை கொஞ்சம் அடக்கி இப்படி கொஞ்சம் முடிக்க பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு ஸ்பேஸ்ல இன்னொரு டேபிளை கொண்டுட்டு வர பார்க்கலாம். ஓகேவா, கொஞ்சம் லைட்டா இது வெல் ஆர்கனைஸ் மைண்ட் மேப். பட் இது ஏன் இவ்வளோ டயக்னலா போகுது, எதுக்காக சம்மெல்லாம் இதுல கொண்டுட்டு வரீங்க, இப்படி கேன்சல் பண்ணி 13.6 மைண்ட் மேப்ல கொண்டுட்டு வரணும்ன்ற அவசியம் இல்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. மைண்ட் மேப் இஸ் நீங்க வாட்டர் டென்சிட்டி அதுக்கு அந்த மெர்க்கரிக்கு சொல்லும்போது அந்த டிஃபரன்ஷியேட் வந்து எனக்கு பார்க்கும்போது அந்த மெமரிஸ்டா இருக்கு, பட் பார்க்கும்போது ஒரு பிரசன்டேஷனா இருக்கும்னு நினைச்சேன். ஓகே ஓகே, அது நான் இப்ப மஞ்சுளா இது சொன்னதுனால இந்த இடத்துல நான் நிப்பாட்டுறேன். ஒரு கேண்டிடேட் கிளாஸ் அட்டன் பண்ணி இல்லை வீடியோவை பார்த்து எடுக்கிற நோட்ஸுக்கு பேர் டீட்டெயில் நோட்ஸ். அந்த கேண்டிடேட் கிளாஸ் அட்டன் பண்ணி புக்கெல்லாம் படித்து யூடியூப் கிளாஸை பார்த்து இல்லை லைவ் கிளாஸை பார்த்து எடுக்கிற அந்த நோட்டுக்கு பேர் டீட்டெயில் நோட்ஸு. அதில் எல்லா கண்டென்ட்டும் உள்ளே வந்து சேரலாம். அதுக்கப்புறம் அவங்க தடிமனா ஒரு புக் வாங்கணும், ஒரு நோட் வாங்கணும். அந்த நோட்டை செக்மெண்ட்டாக பிரிக்கணும். செக்மெண்ட்னா ஒரு 50 பேஜஸாக பிரித்து அந்த இடத்துல சப்ஜெக்ட் ஷார்ட் நோட்ஸாக மாற்றணும். இது டீட்டெயில் நோட்ஸு, இதை ஷார்ட் நோட்ஸாக மாற்றணும். கடைசியாக அது மைண்ட் மேப்குள்ளே போகலாம். ஒரு கேண்டிடேட்டு தோத்து போகிற ஒரு கேண்டிடேட்டு இங்கே தோல்வின்ற ஒன்றே கிடையாது, தள்ளி போகுது, வெற்றி தள்ளி போகுது, அவ்வளோதான். வெற்றி ஒரு ஆளுக்கு தள்ளி போயிட்டே இருக்குன்னா வெற்றி தள்ளி போகிற அந்த கேண்டிடேட்டு இதோடவே நிற்கிறான். 100% கேண்டிடேட்டு இந்த அவன் ஒரு நோட்ஸ் எடுத்திருப்பான், அதோடய நிற்பான். ஒரு 10% கேண்டிடேட் தான் ஏங்க 10 சப்ஜெக்ட்டுக்கும் 10 நோட்ஸ் எலாபரேட் நோட் இருக்கு, அந்த 10 சப்ஜெக்டையும் ஒரே ஒரு குண்டான ஒரு நோட்ல மாத்துறான் இல்லையா, அதை மாத்துவான். அந்த ரிமைனிங் 10% அதுல வெரி ஃபியூ 1 or 2% ஒன்லி இது எல்லாத்தையும் மைண்ட் மேப்பா மாத்தி வச்சுப்பான். ஒரு கேண்டிடேட்டு இந்த எலாபரேட் நோட்ஸ்க்கு அப்புறம் தான் இது வரணும்ன்றது ஃபர்ஸ்ட் விஷயம். இப்ப டைரக்டா எடுத்தோன்னு இது போனவங்களாம் தப்பு. டைரக்டா எடுத்தோன்னு இது போகும்போது தான் வெல் ஆர்கனைஸ்டு மைண்ட் மேப் கிடைக்காம போகுது. நீங்க டைரக்டா சுகன்யா நீங்க டைரக்டா மைண்ட் மேப் போயிட்டீங்களா இல்ல நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனீங்களா? சார் நோட்ஸ் எடுத்துட்டு தான் சார் போனேன். அந்த கிங் சைஸ்ல லேப்டாப்ல எடுத்துட்டு தான் சார் அங்க போனேன். ஓகே எடுத்துட்டு போனீங்க, சரி ஓகே. இனிமே அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. மஞ்சுளா டைரக்டா போனீங்களா இல்ல நோட்ஸ் எல்லாம் எலாபரேட் நோட்ஸ் எடுத்துட்டு போனீங்களா? இல்லைங்க சார், ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபுல்லா பார்ப்பேன், அதுல கீவேர்ட்ஸ் எல்லாம் எழுப்பேன் சார். அகைன் வந்து வீடியோ பார்த்து தான் சார் நான் ஷார்ட் நோட்ஸ் எடுத்தேன். அது நீங்க அந்த ரெக்கார்டட் வீடியோ பார்க்கும்போது ஷார்ட் நோட்ஸ் வந்து ஒரு நோட்ல எடுத்துருவேன் சார். அதுல இருந்து அகைன் பார்க்கும்போது ஒரு மைண்ட் மேப் போடுவேன் சார். 3 ப்ராசஸ் நான் இதை பண்ணிருக்கேன். ஓகே, நீங்க உங்களுடைய ப்ராசஸ் வந்து 3 ப்ராசஸ். எனிவே குட். நீங்க ஒரு மைக்ரோ நோட் எடுக்கிறது, இந்த நோட் எடுக்கிறதுலாம் அதுவும் வந்து படிக்கிறதுக்கு வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு மேனருக்கு வாங்க. ஏன் நான் சொல்றேன்னா, இப்போ நீங்க எலாபரேட்டா ஒரு நோட்டு புக் வாங்கி நீங்க வந்து எழுதுறீங்க அப்படின்னா அதை நம்ம வச்சுப்போம். ஒரு சின்ன நோட்டை வச்சு இல்லை ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி ஏனோ தானே எழுதணும்னா அது ரஃப் காப்பி, இது ஃபேர் காப்பின்ற ஒரு மனப்பாடம் வந்துடும். அந்த மனப்பக்குவம் தப்பு. அது ரஃப் காப்பி கிடையாது, அது எலாபரேட் நோட்ஸு. அது எலாபரேட் நோட்ஸு ரொம்ப டீட்டெயிலாக எடுத்தா என்ன நம்ம அவாய்ட் பண்ணலாம்னா, இந்த மைண்ட் மேப்பில் இதை கொண்டுட்டு வர வேண்டாம். நான் பேசுறது புரியுதா? அப்போ இது எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு அதை எலாபரேட் நோட்டுக்கு பார்க்கணும். சார் இந்த கிளாஸ் ரொம்ப முக்கியம் சார். நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க சார். ஃபிசிக்ஸுக்கு ஒரு லாங் சைஸ் நோட்டு, ரொம்ப சின்ன மெலிசான நோட்டு இருந்தால் போதும், நாட் டூ மச் பேப்பர், ஓரளவு பேப்பர். கெமிஸ்ட்ரிக்கு ஒரு லாங் சைஸ் நோட்டு.
பயாலஜிக்கு ஒரு லாங் சைஸ் நோட், பாட்னி சாரி பாலிட்டி, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் எல்லாத்துக்குமே ஒரு லாங் சைஸ் நோட் எல்லாருக்கிட்டையும் இருக்கணும். அந்த லாங் சைஸ் நோட்டில் ஒரு கண்டென்ட்டை நீங்கள் கிளாஸ் பார்க்குறீங்கன்னா கிளாஸ் பார்க்கும்போது நிப்பாட்டி வீடியோ நோட்ஸ் எடுக்கிறது ஒரு கேட்டகரி. அப்படி இல்லைன்னா அதுக்கான பிபிடி கொடுப்பாங்க, அதை வச்சு ப்ளஸ் ஸ்கூல் புக்கையும் ஒரு வாட்டி ரீட் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் ஒரு வாட்டி பார்த்து எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து இந்த நோட்டு எலாபரேட் நோட்டில் எழுதணும். எலாபரேட் நோட்டு எடுத்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இந்த மாதிரி எலாபரேட் நோட் எடுத்ததுக்கு அப்புறமா இல்லை ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நோட்ஸ் போட்டு ஒவ்வொரு சாப்டரை போட பெருசாக உள்ளதுலே அதிகமான பேஜஸ் இருக்கிற, அது மேபி ரொம்ப அதிகமான பேஜஸ் இருக்கிற ஒரு A4 சாரி ஒரு பெரிய நோட் வந்து வாங்கணும். அந்த நோட்டில் நீங்களே செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கணும் அந்த சப்ஜெக்டை. ஸோ நீங்கள் இப்போ பாட்னியில் ஒரு யூனிட்டை எலாபரேட் நோட் எடுத்துட்டிங்கன்னா அந்த பாட்னிக்கான ஷார்ட் நோட்ஸ் அதை இங்கே கொண்டுட்டு வரலாம். அதை ஒரு குட்டி மைண்ட் மேப்பாக கொண்டுட்டு வரலாம் அந்த ஒரு சாப்டருக்கு மட்டும், இல்லை அதை ஒரு குட்டி ஷார்ட் நோட்ஸாக கொண்டுட்டு வரலாம் அந்த ஒரு சாப்டருக்கு மட்டும். கேன் யூ கேட்ச் மை பாயிண்ட்? இதை கொண்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு A2 பேப்பரோ இல்லை A0 பேப்பரோ வாங்கிட்டு அந்த பாட்னி ஒருவேளை 10 சாப்டர் பாட்னியில் முடிச்சிட்டிங்க, தட் மீன்ஸ் இந்த எலாபரேட் நோட் முடிச்சாச்சு. இந்த எலாபரேட் நோட்லேருந்து ஷார்ட் நோட்ஸும் அந்த 10 சாப்டரை ஒரு 20 பேஜஸில் குறைச்சிட்டிங்க. குறைச்சதுக்கப்புறம் அந்த 20 பேஜஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் ஒரு A0 பேப்பரில் கொண்டுட்டு வரணும். இது ஒரு ப்ரொசீஜர் தான். இந்த ப்ரொசீஜர்லாம் நான் பெரிய மைண்ட் மேப்பு என்டையர் சப்ஜெக்டும் வந்து நான் ஒரு பெரிய A0 பேப்பர்லாம் என்னால் கொண்டுட்டு வர முடியாதுன்றவங்க விட்டுருங்க. ஆனால் ஒரு கேண்டிடேட் சக்ஸஸ் ஆகிறதுக்கு மொத்த ஜிஎஸும் ஒரே ஒரு நோட்டில் வரணும். இதே சிமிலர் மொத்த டெக்னிக்கலும் ஒரே ஒரு நோட்டில் வரணும். ஒரு ஃபைல் போட்டு அதுக்கான மைண்ட் மேப் எல்லாத்தையும் வந்து என்ன பிளேஸ் பண்ணணும். இப்படிலாம் பண்ண ஆரம்பிச்சாதாங்க சக்ஸஸ். எக்ஸாமில் அல்லது அப்ளை பண்ணுற கேண்டிடேட்டில் 50% மக்களுக்கு நோட்ஸ் எடுக்கிற பழக்கமே இல்லை. மொதல் விஷயம் அவங்கெல்லாம் தோற்று போகிறதுக்கு மொதல் ரீசன் இதுதான். ஒரு 30% மக்கள் நோட்ஸ் எடுக்கிறாங்க, அது முதல் நிலையிலேயே இருக்குது, எலாபரேட் நோட்டாகவே இருக்குது, அது கூட வேஸ்ட் தான். கடைசி நேரத்தில் எப்படிங்க 10 ஜிஎஸ் எக்ஸாமுக்கு 10 நோட்டையுமா எடுத்துன்னு போவீங்க? எக்ஸாம் சென்டருக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் படிக்க, இல்லை எக்ஸாமுக்கு முன்னாடி? நோ வே. அப்போ இந்த 10 நோட்டையும் மாற்றின ஒரு நோட், அது டெக்னிக்கலாக இருக்கட்டும் ஜிஎஸ்ஆ, இந்த ப்ரொசீஜர் நோக்கி வாங்க. நான் பேசுகிற கண்டென்ட் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ தட் எனிவே மஞ்சுளாவுடைய இந்த மைண்ட் மேப் அப்படின்றத அப்ரிசியேட் பண்ணலாம். எந்த இயர் பாஸ் அவுட் மஞ்சுளா நீங்க? 2017 சார். 2017. ஓகே. 2017 இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து பழக்கம் இருக்கா? ஒரு பேப்பர்ல பெரிய A4 அல்லது A3? இல்ல சார், டிஎன்பிசி ப்ரிப்பரேஷன்ல இருக்கும்போது கூட நான் இந்த நோட்ஸ் எடுத்தது இல்லை சார். ஃபர்ஸ்ட் டைம் இது உங்ககிட்ட இருந்து தான் லேர்ன் பண்ணியிருக்கேன். எந்த இயர்ல இருந்து ப்ரிப்பேர் பண்றீங்க மஞ்சுளா? நான் 23 ஆமா நீங்க வெளிய இருக்கேன்னு சொன்னீங்க, ரைட்? 23ல இருந்து டிஎன்பிசி ஸ்டார்ட் பண்ணேன் சார். அதுக்கு கூட நான் இந்த மாதிரி நோட்ஸ் ஒரு டைம் கூட எடுத்தது இல்லை. ஹேண்ட்ரைட் கிளாஸ்ல எடுக்கும்போது அந்த நோட்ஸோட விட்டுருவேன். அதுக்கப்புறம் புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஹேண்ட் ரிட்டனா எடுத்துட்டு அதை நான் ரீட் பண்ணும்போது அது எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து இது வந்து பண்றீங்க? ஆமாங்க சார். நெக்ஸ்ட் பிடிஎஃப் பயாலஜி அனுப்பியிருக்கேன் சார், அது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. அதை நம்ம இப்போ ரிவ்யூ பண்ணிடலாம். இஸ் இட் இதுவா? ஆமாங்க சார். ஓகே, நீங்க தமிழ் மீடியம் தானே? ஆமாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அகைன் நான் சொல்றது, இது மைண்ட் மேப் கிடையாது, ஷார்ட் நோட்ஸ். நீங்கள் மைண்ட் மேப் கேட்டகரிக்கு இன்னும் போகலை, தயாராகலை. இந்த ஷார்ட் நோட்ஸே உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்குது அப்படின்னா, இந்த கேண்டிடேட் போல மைண்ட் மேப் எடுத்தா எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும்ன்றதை நீங்கள் யோசிங்க. இது 2வது கட்டம். நான் ஆல்ரெடி சொன்னதான், இப்போ நான் பேசுனதுல 10 தனித்தனி நோட்டு, 10 நோட்டு ஒரு நோட்டாக மாற்றுறது, அதுக்கப்புறம் மைண்ட் மேப்பாக வந்து உருவாக்குறது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னன்னா உங்கள் எக்ஸாமுக்கான சக்ஸஸ். நீங்கள் எழுத மைண்ட் மேப் போட நோட்ஸ் எழுதி அதை ஷார்ட் நோட்ஸாக மாற்ற நீ சக்ஸஸை நோக்கி ஒவ்வொரு படியாக முன்னோக்கி போகிறீங்க அப்படின்ற அர்த்தம். ஓகேவா? சப்கான்சியஸ் மைண்டில் இந்த கண்டென்ட் எல்லாம் உள்ளே போகுதுன்னு அர்த்தம். இட்ஸ் ரியலி குட். ஓகேவா? நல்லா பண்ணியிருக்கீங்க. பயாலஜியும் நல்லா பண்ணியிருக்கீங்க. 14 பேஜஸ். எத்தனை யூனிட்? 3 யூனிட்ஸ் கவர் பண்ணிருக்கேன் சார். அது A4 ஷீட் பிளஸ் வந்து நான் ரொம்ப ஸ்பேஸ் எடுத்துக்கிறேன் சார், அதனால ஷீட் மேபி இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம். ஓகே. ஆக மொத்தம் ஹவு டு யூ ஃபீல்? எத்தனை நாள் ஆச்சு இதுக்கு?
இதுக்கு 2 டேஸ் தான் சார் டைம் எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அந்த ஆடியோ வந்து கொஞ்சம் இஷ்யூவா இருந்துச்சு சார். ஆமா, நீங்க அவரு மெசேஜ் பண்ணீங்க, நான் பார்த்தேன். சார் அந்த பிடிஎஃப் பார்த்து என்னால ஈஸியா எடுக்க முடியும். பட் சார் எடுக்கிற கிளாஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபைட். நிறைய எக்ஸ்டர்னலா பாயிண்ட்ஸ் நிறைய சொன்னாரு. அது நிறைய பிரேக் ஆச்சு. அதனால அது என்னன்னா ஒரு வீடியோ வந்து 2 டைம்ஸ் பார்த்து பாஸ் பண்ணி அகைன் பேக் போய் அந்த வீடியோ நான் அந்த 3 இஃப் லெசன் எடுத்தேன் பாசிபிள் சார். பழைய கொஸ்டின் டிஸ்கஷன் வீடியோ எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்றேன். அது இப்போ ஆக்சுவலி நீங்க இப்போ இந்த ப்ரொசீஜர் வந்துட்டீங்களே, கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் பிசிக்ஸ், இது ஏன்னா 30 வந்து வாங்குற அளவு இதுவே வந்து என்னன்னா போதும். ஏன்னா இது வந்துடுச்சு. ஓகே. உங்களுக்கு வந்து இந்த ஷார்ட் நோட்ஸ் எப்போ 3 சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அப்போவே வந்து என்னென்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்துடும். அதுக்கப்புறமா வந்து என்னென்னா கொஸ்டின் டிஸ்கஷன் போகணும். ஓகேவா? கொஸ்டின் டிஸ்கஷனுக்குள்ளே போகணும். ஓகேவா? ஸோ பாருங்க. தேங்க்யூ சார். ஸோ எனிவே தேங்க்யூ. கிரேட்மா, கிரேட் மஞ்சுளா. ஸோ அடுத்து இவங்களோட மைண்ட் மேப். இந்த கேண்டிடேட் யாரு இருக்கீங்களா? இட்ஸ் நாட் ஏ மைண்ட் மேப், இட் இஸ் ஷார்ட் நோட்ஸ். இது மைண்ட் மேப் கிடையாது, இது ஷார்ட் நோட்ஸ். இருக்கீங்களா? அட்லீஸ்ட் இந்த மெனக்கெடுதல் எடுக்கிறாங்களே, உண்மையாவே சும்மா வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு மத்தியில், சாக்கு போக்கு சொல்லிட்டு ஒர்க் பண்ண முடியாதவங்களுக்கு மத்தியில் இது ரியலி நான் சொல்கிறேன். நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நைட்டு உட்காந்து கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். சுகன்யா ஒரு 2:15 போல் மெசேஜ் பண்ணுறாங்க. நான் இன்னைக்கு தூங்கவே இல்லை, ஒரு 4 மணி வரையும் தொடர்ந்து ஒர்க் தான். அப்போ தான் பார்க்குறேன், என்னடா இந்த டைமில் ஒரு பொண்ணு வந்து மைண்ட் மேப் போடுறாங்க. அது சுகன்யா நீங்கள் தானம்மா? எஸ். ஆமா சார். அன்னைக்கு நைட்டு எப்போ ஆரம்பிச்சிங்க அந்த ஒர்க்கை, எப்போ முடிச்சிங்க? பசங்களுக்குலாம் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு ஒரு 9 மணிக்கு உட்கார ஆரம்பிச்சேன் சார். எப்போ முடிச்சிங்க? நான் உங்களுக்கு அனுப்பி விட்டுட்டு அப்புறம் தூங்கிட்டேன் சார். 1:45, 1:30. முத நாள் வந்து 1:30க்கு மேல ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 1:20 கிட்ட அனுப்பிட்டேன்னு நினைக்கிறேன் சார். நான் கிளாஸ் எடுத்ததோ இல்லை அந்த சாப்டர் வீடியோ நீங்கள் பார்த்ததோ எத்தனை மணி நேரம்? எனக்கு அந்த 2:30 மணி நேரம் கிளாஸுங்கிறதே ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்கு சார். அதனால எனக்கு டைம் வந்து ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருக்கு. மைண்ட் மேப் அந்த நோட்டை பார்த்து திரும்ப மைண்ட் மேப் போடும்போது டக்குன்னு முடிக்கவா இருக்கு. எனக்கு கிளாஸ் வீடியோ பார்க்கறதான் டைம் எடுக்கு சார். ஓகே, அதாவது நோட்டை பார்த்து மைண்ட் மேப், கண்டென்ட் புரியாமல் எப்படி நீங்கள் நோட்ஸை பார்த்து மைண்ட் மேப் எடுக்க முடியும்? வீடியோ பார்த்து இல்ல சார், வீடியோ பார்த்துட்டு நோட்ல எழுதிடுவேன் சார். எழுதிட்டு அதுல ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு திரும்ப நான் இதுல காப்பி பண்றேன் சார். அதான் இந்த மைண்ட் மேப் பண்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகுது. ஆமா நீங்க சார். கிளாஸ் பார்த்து நோட்ஸ் எடுக்கிற அந்த ஒரு கண்டென்ட்டுக்கு டைம் அதிகமாகுது. அந்த மைண்ட் மேப், அதான் சொல்றேன், இந்த மைண்ட் மேப்ன்றது எல்லாத்தோடைய டைம் எடுக்குது. இல்ல இது வந்து எல்லாத்தோட இன்க்ளூஷன். நான் மறுபடியும் சொல்றது இதுதான். ஓகே, அன்னைக்கு நீங்க 1:45க்கு நீங்க மைண்ட் மேப் போட்டுக்கிறீங்க. நீங்க பார்த்த கிளாஸோடைய அவுட்கம் இதுதான். நீங்க எழுதின டீட்டெயில் நோட்ஸோடைய அவுட்கம் இதுதான். எல்லாமே ஒன்று சேர்ந்தா எதுவா மாறுமோ அதுதான் இதுவா மாறி இருக்கு. அவ்வளவுதான். ஓகேவா? இதுக்குள்ள எல்லாமே அடக்கும். நீங்க கிளாஸ் உட்கார்ந்த அவர்ஸ் எல்லாத்தோடைய உழைப்பு இதுதான். இதுதான் ஃபைனல் அவுட்புட். எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நீங்க பார்க்க வேண்டிய நோட்ஸ் இதுதான். ஸோ எனிவே, இது யாருது? கேண்டிடேட் எந்த கேண்டிடேட் இது? சரி, இது யாருதுமா? இது யாருது? சென்ட்ரல் இருந்து போறத இது என்னோடதுதான் சார், சுகன்யா சார். இதுல இது நல்லா இருக்கு. கேக் மாதிரி ஒரு பீஸா கட் பண்ணி ஒரு ஹெக்ஸகன் ஷேப்ல கொண்டுட்டு வந்து போடலாம். ஷேப்ஸ் தான் வந்து இங்க விஷயமே. ஓகேவா? மைண்ட் மேப் டெக்னிக்ல ஷேப்ஸ் வந்து ரொம்ப விஷயம். ஓகேவா? ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல அடுத்தடுத்து கொண்டுட்டு வரலாம். இங்க கண்டென்ட், இங்க கண்டென்ட், இங்க கண்டென்ட், இங்கேயும் கண்டென்ட், இங்கேயும் கண்டென்ட், நடுவுல அந்த சென்டர் கோரு. இல்ல ஒரு எக்ஸகன் ஷேப்ல இவங்க பண்ணது போல, இது எக்ஸகன் போல இருக்கு. அவங்க நினைச்சு பண்ணாங்களா நினைச்சு பண்ணலையான்னு தெரியல. வச்சு ஸோ இது ஓகே. ஸோ இதெல்லாம் என்ன கொடுக்கும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ண வைக்கும். நிறைய பேர் மைண்ட் மேப்பை போடாமல் இருக்கீங்க இல்லையா? நீங்கள் போடுறதுக்கு அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணி பண்ணுறதுக்கு இதெல்லாம் தேவைப்படுது. ஒன்று. ரெண்டாவது, திரும்பி பார்க்கறதும் இதெல்லாம் வந்து வசதியாக இருக்கும். எனிவே குட். ஓகே. ஸோ அடுத்து இது யாருமா?
பக்காவான ஷார்ட் நோட்ஸ், நாட் ஏ மைண்ட் மேப், பட் இது ஹைலி எஃபெக்டிவ். இதுவரையும் பார்த்ததுலயே அடா பிரியங்கா இந்த 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 நோட்ஸ் இருக்குல்ல, இந்த நோட்ஸையும் இது வந்து நல்லா ஸ்கேன் பண்ணி அமைச்சிருக்காங்க. இது ஸ்கேன் பண்ணதுல தப்பு வந்துக்குது, இருப்பா. ரெண்டுத்தையும் நான் கம்பேர் பண்றேன். இது நல்லா ஸ்கேன் பண்ணி அமைச்சிருக்காங்க, ரொம்ப நீட்டான பிரசன்டேஷன். இது ஸ்கேன் பண்ணதுல வித்தியாசம், பட் இது அதை விட இல்ல அதுக்கு ஈக்குவலா இல்ல ரெண்டுத்தையும் ரெண்டு ஷார்ட் நோட்ஸும் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சலைச்சது இல்ல. இந்த ஷார்ட் நோட்ஸ் யாருக்கிட்டே கிடைச்சா இதுவே வந்து என்னன்னா படிச்சிடலாம். ஓகேவா? ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க. பிரியங்கா லைன்ல இருக்கீங்களா? சார் இருக்க சார். எங்க வீட்டுல இருக்கீங்களா, வெளிய இருக்கீங்களா? கேமரா ஆன் பண்ண முடியுமா? ஓகே சார். கேமரா ஆன் பண்ணி உங்களை இன்ட்ரோ பண்ணுங்க. முதல்ல உங்களுக்குள்ள மிங்கிள் ஆகுங்க. இன்னைக்கு நைட் நான் மறுபடியும் கேர்ள்ஸ் கிளப் பாய்ஸ் கிளப்புக்கான லிங்க் நான் கொடுக்குறேன். ஸோ தட் அந்த லிங்க் மூலியமா கேர்ள்ஸ் கிளப்ல கேர்ள்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்குள்ள முதல்ல அறிமுகம் ஆயிக்கோங்க. பாய்ஸ் கிளப்ல பாய்ஸ். ஓகேவா? சரி, ஓகே. பிரியங்கா, நீங்க எந்த இயர் பாஸ் அவுட்மா? 2011 சார். 2011 சீனியர், ரொம்ப சீனியர். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் வந்து 10 இயரா 15 இயர்ஸா? 15 years completed sir. நீங்க என்ன ஒர்க் பண்ணீங்க? காலேஜ்ல ஒர்க் பண்ணீங்களா இல்ல எத மாதிரி? சார் நான் 2011 முடிச்ச உடனே 2 வருஷம் ஆபீஸ் ஒர்க் பண்ணாங்க சார். குவாண்டிட்டி சர்வேயிங்ல இருந்தேன். அதுக்கப்புறம் மேரேஜ் 13ல ஆச்சுங்க சார். அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து ஸ்கூல்ல மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல வந்து பிசிக்ஸ் டீச்சரா ஒர்க் பண்ணாங்க சார். ஓகே ஓகே ஓகே. மத்தபடி சிவில் இன்ஜினியரிங் நீங்க என்ன சிவில் இன்ஜினியர் தானே? சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடா எந்த கிளாஸுமே எடுக்கல, ரைட்டா? ரைட். இது போல ஒரு நோட்ஸ் வந்து நீங்க ஸ்கூல் ஃபீல்டுல இருந்ததுனால இது போல நோட்ஸ் நீங்க எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கா? எடுத்திருக்கீங்களா இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைமா? சார் நோட்ஸ் நான் நல்லா எடுப்பாங்க சார். ஸ்கூல்ல வந்து ஹையர் செகண்டரிக்கு தான் எனக்கு கொடுத்தாங்க சார். ஓகே. அதனால நான் நைட்டும் பகலும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் ஸ்கூலுக்கு போயிட்டு எடுப்பாங்க சார். அப்ப நோட்ஸ் நான் கிளியரா வச்சிருப்பாங்க சார், ஸ்கூல் நோட்ஸ். ஓகே ஓகே ஓகே. அப்ப ஆல்மோஸ்ட் திஸ் கேண்டிடேட்டுக்கு இவங்களுக்கு வந்து பிரியங்காவை பொறுத்தவரை என்னன்னா அவங்க வந்து ஆல்மோஸ்ட் வந்து அந்த அந்த ஹேபிட்குள்ள இருக்காங்க. நோட்ஸ் எடுக்கிற, அதுவும் நீட்டா நோட்ஸ் எடுக்கிற அந்த ஹேபிட்குள்ள இருக்காங்க. இது கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா சக்சஸ் கொடுக்குமா? இப்ப 2 பேஜஸ்ல என்னென்ன சப்ஜெக்ட் முடிச்சிருக்கீங்க? 2 பேர் பயாலஜி தான் சார். 4 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க சார். எக்ஸாக்ட்லி. இது என்ன சைஸ்மா? சைஸ் A2 சார். A2. இப்ப சொல்றேன், பர்பஸ் இங்க தான் சாட்டிஸ்ஃபைஸ் ஆச்சு. A2 பேப்பர் எடுத்து 2 பேப்பர்ல 4 யூனிட் கவர் பண்ணிருக்காங்க. இன்னும் எத்தனை யூனிட்மா இருக்கு நீங்க கவர் பண்ண வேண்டியது? 4 யூனிட்ஸ் இருக்கு சார். இன்னும் 4 யூனிட்டுக்கு அதிகபட்சம் இன்னும் 2 பேப்பர் வரும், ரைட்டா? ஆமாங்க சார். அவ்வளவுதான். மொத்தமா 4 பேப்பருக்குள்ள பயாலஜி இன்க்ளூடிங் பாட்னி அண்ட் ஜுவாலஜி எடுத்து வந்து நிப்பாட்டிருக்காங்க. எக்ஸலண்ட், ரைட்? 4 பேப்பர்ல எடுத்து வந்து நிப்பாட்ட போறாங்க, அதான் இதுக்கான அர்த்தம், ரைட்டா? ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. பட் இது வந்து மைண்ட் மேப் கிடையாது, இது ஷார்ட் நோட்ஸ். ஓகே சார். பிசிக்ஸும் பண்ணாங்க சார். ஒரே பேப்பர்ல 4 யூனிட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க சார். அது அனுப்பிச்சிருக்கீங்களா குரூப்ல? இதுக்கு நெக்ஸ்ட் அதுதான் சார் அனுப்பிச்சிருப்பேன். திஸ் ஒன்னா? இதுவா? ஆமாங்க சார். 4 பாக்ஸா பிரிச்சு அத 4 யூனிட்ஸ் ஒரு யூனிட். எக்ஸலண்ட் ஒர்க். இதுல இருக்கிற இஃப் எ கேண்டிடேட் இதை மட்டும் பார்த்துட்டு போனா அந்த ஆர்ஆர்பி எக்ஸாம்ல பிசிக்ஸ்ல 10 மார்க் கேட்கறானா அதுல 5 மார்க் இதுல இருந்து வந்துருங்க. எத்தனை யூனிட்மா இதுல கவர் ஆயிருக்கு? 4 யூனிட் சார். 4 யூனிட். இப்ப இன்னொரு 6 யூனிட் கவர் பண்ண அதிகபட்சம் இன்னும் ஒரு 1.5 பேப்பர் இல்ல 2 பேப்பர் ஆகும், அவ்வளவுதான். மொத்த பிசிக்ஸ் 3 பேப்பர்ல முடிச்சாச்சு. மொத்த பயாலஜி 4 பேப்பர்ல முடிச்சாச்சு, முடிக்க போறீங்க. இன்னும் கெமிஸ்ட்ரி போட ஆரம்பிக்கல, அது எத்தனை பேப்பர்ல முடிக்கலாம்? அதுவும் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா முடிக்கணும் தான் சார் பாக்குறேன். ஆனா கண்டென்ட் எனக்கு இருக்கணும், எப்ப பார்த்தாலும் எனக்கு ரீகால் ஆயிட்டே இருக்கும். அதனால தான் சார் நான் அந்த மாதிரி கொண்டு வரேன். ஸோ திஸ் இஸ் கால் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட ஸ்கூல் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து எல்லாமே இவங்களுக்கு கை கொடுக்குது. ஒரு கேண்டிடேட் ஏன்டா தோக்குறான் அப்படின்னு என்ன கேட்டா அவங்ககிட்ட இந்த மாதிரி நோட்ஸ் இல்லைங்க,
லாஸ்ட் மினிட்ல இல்லைன்னா வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி எதை பார்த்துங்க படிப்பீங்க? நான் கொடுக்குற புக்கெல்லாம் வந்து குப்பை. எந்த அகாடமியோட புக்கையும் குப்பை. ஒரு அகாடமியோட ஓனரா இருந்து நான் சொல்லக்கூடாது. எல்லா அகாடமியோட புக்கும் நான் கொடுத்த மைண்ட் மேப் உட்பட, அது நான் கொடுத்த மைண்ட் மேப், அது எப்படி உங்க மைண்ட்ல போவோம்? மைண்ட் மேப்புக்கான கான்செப்ட் நான் மறுபடியும் சொல்றேன். உங்க பிரெயின்ல ஒரு கண்டென்ட் எப்படி ஸ்டோர் ஆயிருக்கோ அதை வெளியே கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு கலை தான் மைண்ட் மேப். புரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் எக்ஸலண்ட் ஒர்க். மொத்த பிசிக்ஸும் மொத்த கெமிஸ்ட்ரியும் மொத்த பயாலஜியும் நாட் ஈவன் ஒரு 444 வச்சா 12 பேப்பர்ல வந்து முடிச்சு வச்சிருக்காங்க. இதை ஃபைல் பண்ணி வச்சிருக்காங்க. A2 பேப்பர் அழகா மடிச்சு ஃபைல் பண்ணி வச்சிருக்காங்க. மொத்த பாலிட்டியும் வந்து என்னன்னா ஒரு 10 பேப்பர், மொத்த ஜியாகிரபி ஒரு 2 பேப்பர். யூ ஜஸ்ட் இமேஜின். அந்த ஃபைல் எடுப்பாங்க எக்ஸாமுக்கு முன்னாடி, இல்ல ஒவ்வொரு வாரமும் அந்த ஃபைல் எடுப்பாங்க. எங்க தோத்து போறான் அப்படின்னா, இந்த வாரம் ரிவிஷன் மொத்த சிவில் இன்ஜினியரிங் படிடான்னு சொல்றேன். எப்படி படிக்க முடியும்? மொத்த புக்கு எடுத்து புரட்டின்னு இருப்பீங்களா? அந்த ஃபைல் எடுங்கப்பா, அந்த ஃபைலை மொத்த சிவில் இன்ஜினியரிங் எடுத்து வைங்க. எடுத்து வச்சு அப்படியே ஒரு ரீகால் பண்ணணும். 6 ஹவர்ஸ் உட்காந்து ரீகால் பண்ணணும். எக்ஸாமுக்கு முன்னாடி 10 வாட்டி மொத்த சிவிலியை வச்சு யார் ரீகால் பண்றாங்களோ, எக்ஸாமுக்கு முன்னாடி மொத்த ஜிஎஸ்சியும் 10 முறை மொத்த ஜிஎஸ்சியும் சேர்த்து யார் ரீகால் பண்றாங்களோ அவங்க தான் கிளியர் பண்ண முடியும். நான் ஒன்னும் உங்களெல்லாம் ரைட்டிங் சேலஞ்சுக்குள்ள கொண்டுட்டு போகல. அதெல்லாம் கொண்டுட்டு போனா இன்னும் வந்து அல்டிமேட் லெவல் இருக்கும். முதல்ல இந்த பழக்கத்துக்கு வாங்க, அது ரைட்டிங் சேலஞ்ச் வருவோம். கிளாஸ் சேர்ந்ததுனால கிளியர் பண்ண முடியாது, கிளாஸ் அட்டன் பண்ணா கிளியர் பண்ண முடியாது. கிளியர் பண்ணணும்னா என்னை விட 4 மடங்கு நீங்க உழைக்கணும். நீங்க பாக்குற கிளாஸ் 2 மணி நேரம்னா அதுக்காக நீங்க வேலை சேர்த்து 8 மணி நேரமா இருக்கணும். இதான் சூட்சுமம். நீங்க எல்லாரும் அந்த 2 மணி நேரத்தை தான் போக்கஸ் பண்றீங்களே ஒழிய 8 மணி நேரத்தை யாருமே போக்கஸ் பண்ணல. குரூப்ல அவ்வளவு படிச்சு சொல்லும். ஒரு 6-7 கேண்டிடேட் தான் வந்து என்னன்னா மைண்ட் மேப் போட்டு வந்து சப்மிட் பண்ணிருக்கீங்கன்னா நான் என்ன சொல்ல, நீங்க சொல்லுங்க. இப்ப மைண்ட் மேப் போடாதவங்க, ஓகேவா, மைண்ட் மேப் போடாதவங்க ஏன் போடல, எந்த நிலையில உங்க மைண்ட் மேப் இருக்குன்னு கொஞ்சம் அட்மிட் பண்ணி பேசுனீங்கன்னா அடுத்தது எனக்கு வசதியா இருக்கும். மைண்ட் மேப் போடாதவங்க நீங்களா பேசுங்க. லெஃப்ட் ஆகிறதுலாம் வந்து அநாகரிகத்தோட உச்சகட்டம். மைண்ட் மேப் போடாம கொஸ்டின் கேட்கும் போது லெஃப்ட் ஆகிறதுலாம் அநாகரிகத்தோட உச்சகட்டம். சார் நான் பிருந்தா சார். சொல்லுங்கம்மா. சார் நான் இன்னும் நோட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மைண்ட் மேப் எடுக்கலாம்னு இருக்கிறேன் சார். நோட்ஸ் லெவல்ல தான் சார் இருக்கேன் நானும். ஓகே, எப்போ முடிப்பீங்க? சார் நான் இப்போ ஒர்க்கிங்கிறதுனால எனக்கு டைம் தான் சார் இஷ்யூவா இருக்கு. போன வீக்கே முடிக்கிறேன்னு சொன்னேங்க சார், முடியுங்க சார். நான் இந்த வீக் கண்டிப்பா முடிச்சிடுவேன் சார். சரி, ஓகே 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 சார். அடுத்து ஸ்ரீதர் சார். நோட்ஸ் எடுத்துட்டேன் சார், மைண்ட் மேப் மட்டும் எடுக்கணும் சார். ஸ்ரீதர், நீங்க பழைய ஆஸ்பிரண்ட் எல்லாருமே சக்சஸ் ஏன் தள்ளி போகுதுன்றத தெரியுதா? இப்ப நியூ ஆஸ்பிரண்ட் 3 பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க, இல்ல பிரியங்கா மேம் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அது எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சைடு இருந்தாலும் 2023 பாஸ் அவுட் ஆன அந்த பொண்ணு யார்? மஞ்சுளா நீங்களா இல்ல வேற யாரா? 2023 பாஸ் அவுட் ஆன பொண்ணு இப்போ உஷாராயிடுச்சு. அவ்வளவுதான். நீங்க உங்க ஏஜ் எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நீங்க எந்த இயர் பாஸ் அவுட்ன்றது விஷயமே இல்லை. ப்ரொசீஜர் இதுதான். 1 இயர்ல முடிச்சு போய்கிட்டே இருக்கணும். இந்த நேத்து பாஸ் அவுட் ஆனவங்க கூட 2024 பாஸ் அவுட், ஈவன் இந்த இயர் பாஸ் அவுட் ஆனவங்க கூட அடுத்த வருஷத்துல இருந்து வேலையில இருப்பான். சொன்னது எல்லாத்தையும் கேட்டா. ஓல்டு ஸ்டூடெண்ட் எல்லாம் வீணா போகிறதுக்கு முக்கியமான காரணம் 2 கொம்பு முளைச்சிச்சு. லைவ் அட்டன் பண்றவங்கள சொல்லல, அட்டன் பண்ணாம இன்னும் நிறைய பேர் உள்ள இருக்கானுங்க. அந்த ஃபவுண்டேஷன் ப்ரோ பேட்ச்ல 100 பேருக்கு மேல இருக்கானுங்க, ஒரு ஆள் லைவ் அட்டன் பண்றதுல. நீங்க பண்றது பண்ணா எப்படி கிளியர் ஆகும்? எக்ஸாமுக்கு என்ன தேவை? இத்தனை நாளா உழைக்கிறோம். மொத்த பிசிக்ஸையும் இந்த அம்மா வந்து 2 பேப்பர்ல அழகா கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஒரே பேப்பர்ல 4 யூனிட் கொண்டுட்டு வந்துட்டாங்க. அடுத்த ஒரு பேப்பர்ல 4 யூனிட், 8 யூனிட், 2 பிசிக்ஸ் பேப்பர். நோட்ஸ்ன்றது இப்படி இருக்கணும். இதோ இங்க பாருங்க, இந்த பொண்ணு 2023 பாஸ் அவுட். ஷார்ட் நோட்ஸ் எப்படி எடுத்திருக்காங்கன்னு பாருங்க. அவங்களுக்கு புரியுற வகையில புரிஞ்சுக்கிட்டாங்க. சூட்சுமம் தான். இவங்க பாருங்க, இந்த நோட்ஸை பாருங்க. நான் ஹேண்ட் ரைட்டிங் பத்தி நான் பேசல.
இந்த சிஸ்டமேட்டிக் வே. சுகன்யா, நான் உங்ககிட்ட பேசுறது இந்த சிஸ்டமேட்டிக் வேவை தான் நான் சொல்றேன். உங்களுக்கு புரிஞ்சிச்சு, ஓகே. பட் சிஸ்டமேட்டிக் வேல மாத்தணும். இன்னும் இந்த ஒர்க்கே பண்ணாதவங்க தயவு பண்ணி முழிச்சுக்கோங்க. ஓல்டு ஸ்டூடெண்ட், நான் உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். சாம், நீங்களாம் ரொம்ப ஓல்டு ஸ்டூடெண்ட். இர்ரெகுலாரிட்டியோட உச்சகட்டத்தில் நீங்களாம் இருக்கீங்க. ரெகுலரா அட்டன் பண்றதே இல்லை. சாம் எப்ப ஜாயின் பண்ணீங்க? ஓல்டு ஸ்டூடெண்ட் தான் நீங்க. சாம் மனோகர் தாஸ் சார் ரைட்டா? நான் ஜூலைல தான் ஜாயின் பண்ணேன் நான். ஓகே, ஜூலைல ஜாயின் பண்ணீங்களா? சரி, ஓகே. அப்ப ஆமா நீங்க இல்ல. சரி, ஓகே. சரி, நீங்க இதுவரை இந்த மாதிரி மைண்ட் மேப் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா? சார். அது நோட்ஸ் இது பண்ணிட்டு இருக்கிறேன் சார். அதாவது பிசிக்ஸ் ஒரு யூனிட் அப்படி இன்னும் ஒரு 2 வீடியோ பார்க்க வேண்டியிருக்கு. எப்ப அது பார்த்துட்டு ஃபுல்லா சேர்த்து பண்ணலான்னு இருக்கிறேன். எப்போ பண்ணுவீங்க? சார் பண்ணிடுவேன் சார். எல்லாருக்கும் அதே 24 hours இல்ல இல்ல இல்ல. நீங்க எல்லாருமே வந்து நான் எனக்கு வேலை இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. இட்ஸ் நாட் அபவுட் ஒர்க், இட்ஸ் அபவுட் ப்ரியாரிட்டி. அந்த சுகன்யாக்கும் தான் வேலை இருந்தது. 1:45 குரூப்ல ஒரு மெசேஜ், பட்டன் மைண்ட் மேப். ஆமா நீங்க சார். எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்கன்னு ஒண்ணு இருக்கு, எதை சாக்ரிஃபைஸ் பண்றீங்கன்னு இன்னொன்னு இருக்கு. சாக்ரிஃபிகேஷனுக்குள்ள யாருமே போகவே இல்லை இன்னும். சாரி சார், லாஸ்ட் வீக்கே முடிச்சிருப்பேன் சார். கான்கிரீட் ஒர்க் 10 நாளா போயிட்டு இருந்துச்சு, அதனால தான் சார் முடியல. ஓகே, நான் லாஸ்ட் வீக்கை பத்தி பேசல. இந்த வீக்ல முடிச்சிடறேன் சார். நீங்களாம் சீனியர், நீங்க இன்னும் இந்த ஹேபிட்டுக்கே வரல. நீங்க எப்ப இங்க வந்தீங்க? எஸ்ஆர் இன்ஜினியரிங் கிளாஸஸ்க்குள்ள எப்போ வந்தீங்க? நான் ஏதோ இப்பதான் மைண்ட் மேப் பத்தி பேசுற மாதிரி பேசுறீங்க. அந்த 4 வருஷமா கத்தி நிக்கிறேன். நான் ஒர்க் பண்ண அகாடமில இருந்து கத்தின்னு இருக்கேன் இந்த மெத்தடை கொண்டு வந்து. இந்த நம்ம எஸ்ஆர் இன்ஜினியரிங் கிளாஸஸ் ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் 2 years கம்ப்ளீட்டட். ஆரம்பிச்ச நாள்ல இருந்து கத்திட்டு இருக்கேன். உங்களோட சக்சஸ் எழுத்துல மட்டும்தான். எழுதுங்க எழுதுங்க எழுதுங்கன்னு கத்திட்டு இருக்கேன். வாட் அபவுட் ஆனந்தி? ரேகா, பொன்ஸ்டெல்லா, நிவேதா, மணிகண்டன், நிரஞ்சனி, பிரியா, ராஜாமணி, சங்கீதா. சார் சொல்லுங்க. நான் பிரியா பேசுறேங்க சார். சார் சொல்லுங்க கொஞ்சம் பிரியா. ஹெல்த் இஷ்யூனால நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க சார். இப்பதான் ஸ்டார்ட் பண்றேன், இதுக்கப்புறம் போட்டுறேங்க சார். ஓகே ஓகே, எப்போ போடுவீங்க? இந்த வீக்ல முடிச்சிடறாங்க சார். இதான் இந்த நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சார். இன்னியோட ஓகே, நீங்க சொல்றது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. சரிங்க ரைட், சார், அதுக்குள்ள முடிச்சிடறாங்க சார். நீங்க சொல்றது அடுத்த ஞாயிற்றுக்கிழமையா நான் கேக்குறேன். ஆமாங்க சார். சரி, ஓகே ஓகே ஓகே. இப்பதான் சார் ஸ்டார்டே பண்ண போறேன். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருக்கேங்க சார். சரி, ஓகே. நான் ஹெல்த் இஷ்யூ அது ஓகே, அக்செப்டபிள், விட்டுருங்க. வேற நான் அத்தனை பேர் சொன்னேன், சார் யாருமே சொல்லுங்க. சார் நான் பிசிக்ஸும் பயாலஜியும் கொஞ்சம் நோட்ஸ் வீடியோ பார்த்து கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது சார். எனக்கு ஆப்ல பிளேபேக் ஸ்பீட் வர மாட்டேங்குன்னு சொல்லியிருக்கேன் சார் அந்த இஷ்யூ. அதனால எனக்கு ஸ்லோ ஆகுது. எனக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா ஆப்ல பிளேபேக் ஸ்பீடு உங்களை தவிர எல்லாருக்குமே வருது. அதான் சார், அது தெரியுது சார். எனக்கு என்னன்னா என்னோட ஆண்ட்ராய்டு 8.0 தான் சார், 8 மாதிரி தான் இருக்கு என்னோட மொபைல். நான் வேற மொபைல் மாத்தினா எனக்கு ஸ்பீட் எல்லாமே எனக்கு விசிபிளா இருக்கு சார். நீங்க சொல்ற மாதிரி பிளேபேக் எந்த பிரச்சனையுமே இல்ல. நான் அதுக்கு வேற மொபைல் ரெடி பண்ணிருக்கேன் சார். அதுக்கப்புறம் எனக்கு அது நார்மலா ஆயிரும் சொன்ன மாதிரி. நான் இதனாலயே எனக்கு கொஞ்சம் மாத்துறதுக்கு டைம் எடுத்ததுனே நான் இப்ப இந்த பழைய மொபைல்லயே பாத்துட்டே இருந்தோன்னே எனக்கு ரொம்ப அது எவ்வளவு மணி நேரம் வீடியோன்னு கூட எனக்கு தெரியாததுனாலயுமே ஒரு ஒரு சின்ன டிலே இருந்துட்டே இருந்தது சார். நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் சார். நான் பண்ணிட்டு மைண்ட் மேப் இன்னும் நான் பண்ண ஆரம்பிக்கல சார். நோட்ஸ் தான் ஒவ்வொரு கிளாஸ்லயும் முடிச்சிடணும் அப்படின்ட்டு அதை எழுதிட்டு இருக்கேன் சார். இன்னும் பிசிக்ஸ்ல 2-3 கிளாஸும் பயாலஜில 2 கிளாஸும் இருக்கு சார்.
அந்த கிளாஸ் பார்த்து நோட்ஸ் எடுத்துட்டு மைண்ட் மேப் பண்ணிடுறேன் சார். பண்ணிட்டு நான் அப்லோட் பண்றேன். சரி, ஓகே ஓகே ஓகே. மற்றவங்க யாருமே வந்து நான் இப்பவும் சொல்கிறேன், இன்டென்ஷன் இஸ் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணணும். அதுதான் உங்களுக்கும் ஹாப்பினஸ், எனக்கும் ஹாப்பினஸ். திரும்பி பார்க்கும்போது ஒரு இந்த ஜேர்னி வந்து ரொம்ப நல்லபடியாக வந்து முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க, நானும் ஆசைப்பட்றேன். நல்லபடியாக முடிஞ்சிருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் பெரிய சூட்சமம். எந்த ஒரு இடத்துலையுமே மைண்ட் மேப் போடுங்கன்னு சொல்லுவாங்களே ஒழிய போட வச்செல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க, ரிவ்யூலாம் பண்ண மாட்டாங்க, போட்டதை குரூப்பில் அனுப்புங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? இவ்வளோ நேரமும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் உங்களே மனசாட்சியோடு சொல்லுங்கள், சிலபஸை முடிக்கணுன்றதுக்காக தான் எல்லா அகாடமியும் ஓடுவாங்க. யாருமே வந்து நீங்கள் முடிக்கணுன்றதுக்காக ஓட மாட்டாங்க, நாங்கள் முடிக்கணுன்றதுக்காக ஓடுவோம். சிலபஸை நாங்கள் முடிக்கணும், வித்தின் ஒரு 4 மந்த்துக்குள்ளே சிலபஸை முடிச்சுட்டு அடுத்த ஃபவுண்டேஷன் பேட்ச்னு போட்டுருவானுங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து என்னென்னா புரிஞ்சு நடந்துக்கோங்க. இவ்வளோ ஸ்லோவாக போகுதுன்றத விட இது கரெக்டாக போகுதுன்னா இந்த டைமை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கல அப்படின்னா இது கரெக்ட் இல்லை. அதுக்கு நான் எதுக்கு டைம் கொடுக்கணும்? இப்போ நான் ஆரம்பிச்சிருக்கலாம்ல. ஸோ இதை பாருங்க, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வெற்றி ரொம்ப சீக்கிரம். புரிஞ்சுக்கலன்னா டிலே ஆகும், ரொம்ப டிலே ஆகும். அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். எத்தனை அடுத்த வருஷம் பார்த்துப்பீங்க? 1 இயரில் முடியணும். 2025 2026 எண்டுக்குள்ளே முடியணும். 2026 எண்டுக்குள்ளே நீங்கள் வந்து போஸ்டிங்கில் உட்காரணும். எத்தனை அடுத்த வருஷத்தை உங்களால் பார்க்க முடியும்? நீங்கள் அங்கே போய் சம்பாதிக்க வேண்டியதே நிறைய இருக்குது. போகிறதுக்கே இவ்வளோ வருஷங்கள்லாம் எடுத்துக்கூடாது. அப்போ எப்போ சம்பாதிப்பீங்க? ஸோ நான் பேச வேண்டிய எல்லாத்தையும் நான் பேசிட்டேன். இதுக்கப்புறம் நான் பேச எதுவும் இல்லை. ஓகே, அடுத்த வாட்டி இதை திருத்திக்கோங்க. திருத்திக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்கள் சக்ஸஸ் உங்கள் கையில். ஓகேங்களா? ஸோ நம்ம கொஸ்டின் டிஸ்கஷன் போகலாம். வெயிட்.